வந்து போலீஸ் போனோடனே மொதல் பேசிக் ரைடு நோ யோர் ரைட்ஸ் வென் யூ ஆர் டீலிங் வித் த போலீஸ்னு சொல்லிட்டு தனியாக மக்களுக்கு வந்து ஒரு இதே எடுக்கணும் டேவிட். போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ரிப்போர்ட் எடுக்க போகிறப்ப உன் ரிப்போர்ட்டை நான் எடுக்க முடியாது, நீ இங்கேருந்து போயிட்டு அங்கே போயிட்டு வான்னு எந்த ஆஃபீஸருக்கும் வந்து என்ன சொல்லுவாங்க, ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் போயிட்டு நான் ரிப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டா ஐசி எடுத்து டைப் பண்ணி மசோ பண்ணுறது தான் வந்து போலீஸோட வேலை. இல்லை நீங்கள் டைப் பண்ணி எடுத்து கொண்டு போனீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவன் வந்து அதை அட்டாச் பண்ணுறது தான் வேலை. போலீஸ் அதுலேயும் ஃப்ரண்ட் டெஸ்க் போலீஸ் வந்து கேனாட் ரிஜெக்ட் யோர் போலீஸ் ரிப்போர்ட். இதை வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீ வந்து அவங்கள மிரட்டுறது, எண்ட் ஆஃப் த டே இவங்க எல்லாம் சிவில் சர்வீஸ் இன்க்ளூடிங் போலீஸ், அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறது நம்ம எப்படின்னா நம்ம டேக்ஸ் கட்டுறோம். இப்போ வந்து நீ என்ன இன்கம் டேக்ஸ் கட்டுறியான்ட்டு 1500 வள்ளி எடுக்கிறவன் நீ போயிட்டு வந்து எஸ்எஸ்டியில் ஆப்பிள் வாங்குறீங்களா, அதுலேருந்து எஸ்எஸ்டி போகுது டேக்ஸு, அந்த டேக்ஸு காசு எடுத்தால் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறான். End of the day they are public servant and they cannot reject police report of any Malaysian for any reason. போலீஸ் ரிப்போர்ட் நீங்கள் போயிட்டு கொடுக்குறீங்களா, நீ போலீஸ் ரிப்போர்ட் எடுக்கிறது தான் வேலை. இங்கே கூப்பிட்டு வச்சு செட்டில் பண்ணுறேன், நல்ல நான் மொதல் அங்கே கேட்குறேன், என் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறேன், இதெல்லாம் கேள்வி கிடையாது. போலீஸ் ரிப்போர்ட்டாக எடுத்தாகணும். இது வந்து மலேசியாவில் வந்து நியர்லி ஒரு வருஷத்துக்கு மில்லியன்ஸ் ஆஃப் த போலீஸ் ரெப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் த போலீஸ் ரெப்போர்ட் வந்து எல்லா போலீஸ் ரெப்போர்ட்டும் வந்து இதில் போகாது. மேபி ஒரு மில்லியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி 10% or 5 to 6% கேஸ் தான் வந்து ஐபி திறப்பாங்க, அதுதான் இன்வெஸ்டிகேஷனில் போகும். மற்ற கேஸ் எல்லாமே வந்து உங்களோட ஃபைலிங்கில் தான் இருக்கும் தவிர உங்கள் கேஸ் ஜலான் பண்ணாது. பெற்று அல்ல அவசியமான அரட்டை, நாட்டு நடப்பு அரசியல் பிழைப்பு அனைத்தும் பேசும் அரட்டை. பதியும் உண்மை விடியும், கேள்விகள் பூக்கும், தீர்வுகள் காய்க்கும், அதை உருவாக்கும் அரட்டை மரம். அரட்டை மரம், அரட்டை மரம், அரட்டை மரம். செம்பாங் போக்கோ அரட்டை மரம் எபிசோட் 93 டேவிட். இது 93வது எபிசோட். மீண்டும் நம்ம கேட்குறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். அதில் என்னென்ன இருக்கோ எல்லா ஃபீச்சர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்களேன் யூடியூப்பில். ஸோ இப்போ கொஞ்சம் நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைப் குறவாக இருக்குது. அதான் டேவிட், நம்ம 5000 பேர் வந்து பார்த்துட்றாங்க. நமக்கு 5000 ஏறக்குறைய இன்னொரு 100 பேர் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா 5000 அது வந்துடும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பேசுகிறது வந்து நாட்டுக்கு நம்ம வந்து வெட்டி கதை பேசலை. நம்மளோட புது தீம் சாங் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சொல்லும், வெட்டி பேச்சு இல்லை, இது வந்து நாட்டுக்கு தேவையான அரட்டை, அரசியல் படுத்துறது, பல பேருக்கு தெரியாத விஷயம், அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சது பல பேருக்கு தெரியாதது, நம்ம வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வந்து பதிவு இதை வந்து மற்றவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நாங்கள் இது பண்ணுறோம். 2023 ஆரம்பித்த மாடவே 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தில் 5000 சப்ஸ்கிரைபர்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளோட இதை பார்க்குறவங்க வந்து ஃபேன் மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வெளியே போகும்போது தான் நம்ம நண்பர் அன்னைக்கு இதில் காப்பாரில் ஒருத்தர் பார்த்தேன், அவரு சொன்னார், அவரு சில டாபிக் ஐடியாலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்கன்னா அது மீன்ஸ் அவங்களுக்கு வந்து இது பிடிச்சி போயிருக்கு. ஸோ இதெல்லாம் நாலேஜ் எடுத்துக்கிறாங்க. தப்பாக இருந்தால் அது காமெண்ட் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் காமெண்ட் பண்ணுறீங்க. அஃப்கோர்ஸ் தப்பாக இருந்தால் நம்மளும் சம்டைம்ஸ் ஏற்றுக்கிறோம், அது சிலப்பான டேட்டா கொடுத்துருக்கோன்ட்டு. பட் இருந்தாலும் வந்து மெசேஜ் வந்து வெரி கிளியராக இருக்குது. பொலிட்டிக்கல் இந்தியன்ஸோட பொலிட்டிக்கல் அவேர்னஸ் தான் நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை சதீஷ். ஏன்னா இப்போ இடையில வந்து நான் எப்போதும் ஜாகிங் போவேன். ஸோ நான் அந்த வாக்கிங் போவேன். நம்மளாம் வாக்கிங் போகும்போது டெய்லி ஒருத்தர் பார்ப்பேன். அப்போ அவர் ஏன்னா அவர் சொல்லுவார், அவர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னார், பார்த்துட்டு இருப்பார் நினைக்கிறேன். ஓடிட்டே இருக்கும்போது நான் நடந்து போகிறேன், நான் வாக்கிங் பண்ணுறேன், அவர் ஓடுறாரு. ஸோ கை தூக்காரு, அவர் போயிடுவார். சொல்லிகிட்டே போவார், உங்கள்கிட்ட பேசணும், பட் நான் அந்த நிப்பாட்டிட்டேன்னா அந்த மூட்டு இல்லாத போயிடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு சர்க்கிள் வந்துடணும் பாரு, அவங்க அந்த அச்சீவ் பண்ணிடணும் பாரு சொல்லிட்டு அன்றைக்கி நிப்பாட்டாங்க. இல்லை நான் நிப்பாட்டி உங்கள்கிட்ட பேசி ஆகணுன்ட்டு. இப்போ அவர் சொல்லியிருந்தார், கோச்சிக்காதீங்க நான் சொல்கிறேன்ட்டு. அப்புறம் கேட்டேன், இந்த மாதிரி உங்களோட அரட்டை மரத்தில் வந்து எஜுகேஷன் பற்றி பேசுங்க, எஜுகேஷன் பற்றி கொஞ்சம் நிறையா பேசுங்க. ஏன்னா பிள்ளைங்களாம் இருக்குன்னு நினைக்கிறேன், படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களாம், நீங்கள் எஜுகேஷன் பற்றி கொஞ்சம் பேசுனீங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகும். தென் அவரும் இன்னொரு பாட்காஸ்ட் சொல்லியிருந்தார், அவங்க வந்து நிறைய விஷயம் பேசுகிறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு பாட்காஸ்ட் சொல்லியிருந்தார். மலேயோட ஒரு சைனீஸ் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஐயோ ஓகே இல்லை ஐயோ ஓகே இல்லை வேறு அது
ஸோ அதை பற்றி அவர் பேசியிருந்தார். இல்லை என்ன பாட்காஸ்ட் அவுட் சைட் தான் என்னமோ சம்திங். ஓகே. ஓ சைட் அவுட் சைட் த பாக்ஸ்லாம். சைட் அவுட் சைட் த பாக்ஸ் ரைட். ஸோ அதை பற்றி சொல்லியிருந்தார். ஸோ அஃப்கோர்ஸ்லாம் நம்ம வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா நாங்களாகவே இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த டோனு நாங்கள் பேசுறது மக்கள்கிட்ட பேசினாலும் அப்படி தான் பேசுவோம், ஆளுங்கள்ட்ட பேசுறது அப்படி பேசுவோம். இல்லை அது வந்து அந்த டோன்லேயே நம்ம போயிட்டோமா அது எப்படி இருக்கும்னு பார்த்தா அதுதான் எங்களுக்கு நடிக்க தேவை. இன்னொன்று வந்து நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ண கிடையாது. நம்மளோட இது அதான் நம்மளுடைய இந்த ரங்கீஸ்வரின்ற அந்த அம்மா வந்து இவங்க ஆக்சுவலி ரங்கீஸ்வரி நான் அவங்களோட நிறைய கமெண்ட்லாம் பார்த்துருக்கேன். ஷீ இஸ் குவைட் அ ப்ரோ இது பண்ணவங்க தான். பட் என்னன்னா அவங்களுக்கு அது ஒரு இது இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா சோஷியல் மீடியாவில் எப்படி பேசுறது நீங்கள் முதல் பாருங்கள். ஆல்வேஸ் யூஸ் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ். இன்னொரு இந்தியன்ஸுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நம்ம எல்லா இந்தியன்ஸுக்கும் அந்த மாதிரி இல்லை, நம்ம அந்த மரியாதை கொடுத்து தான் இது பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் அது பர்சனல் ரீசன்ஸ் இருக்கும். அதை வந்து நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு எங்களுக்கு பிடிக்காதவங்கள கூட வந்து நாங்கள் வந்து இல்லை அவர் வந்து அப்படிப்பட்டவர் வல்லவர் பல்லவருன்னு சொல்லிட்டு நம்ம பேச மாட்டோம். ஏன்னா அது நம்ம கிடையாது. பாருங்களேன், நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி தானே டேவிட் இது வந்து இது பண்ணுறோம். அதுதான் வந்து இப்போ உங்களுக்கும் வந்து அதுதான் வந்து புரியும். நம்ம ரெண்டு பேரும் நான் வந்து ரொம்ப ஃபைன் டியூனாக போயிட்டு செந்தமிழில் பேசணுமா வந்து அது புரியாது. அப்புறம் அதுக்கும் நியூஸ் சேனலுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்கன்னு இது பண்ணுறோம். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் வந்து கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாது, பேசுனது இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அதை வந்து அன்பார்லிமெண்ட்ரியாக பார்க்காதீங்க. அண்ட் திஸ் இஸ் ஓப்பன் ஃபாரம். திஸ் இஸ் நாட் ஒரு ஃபார்மலான செட்டப் இல்லாதனால வந்து சம்டைம்ஸ் இதெல்லாம் இருக்கும், கொலெக்டிவலாக பேசுகிறோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மேடம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க கீழே வந்து பதில் கொடுத்துருந்தாங்க மேடம் கத்ரீனா, அவங்களுக்கு நன்றி இந்த டைம் டேவி. மற்ற கமெண்ட் பற்றி பேச போகிறீங்களா டேவி? என்னாச்சு கமெண்ட் வந்து பேசிக்லி அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் அவர் வந்து மிஸ்டர் சுரேஷ்குமார் வந்து இசைட் தட் அவர் ஒரு ப்ரோவாக சொல்கிறாரு. கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணோம் ஸ்வஸ்தா இதுன்ட்டு. நம்ம வேலன் சார் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா பப்ளிக் மெடிக்கல் கேர் வந்து ஃபைனான்ஷியலி நாட் ஃபீஸிபிள்னு சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபைனான்ஷியலி இட் ஹேஸ் டு பி ஃபீஸிபிள். மேபி இது நம்ம இன்னொரு நாளைக்கு வந்து டீட்டெயிலாக பேசுகிறோம்னு நினைக்கிறேன் டேவி. மற்றபடி கமெண்ட்லாம் வந்து எதுவும் இல்லை. அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா புது சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பொலிட்டிக்கை பற்றி நிறைய கற்றுக்குறோம் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா இதுதான் வந்து முக்கியம். மக்களை அரசியல் படுத்துறது தான், அவங்களுக்கு அடிப்படை அரசியல் புரியணுன்றது தான் இந்த சேமாங் போக்கோட நோக்கம். அதை நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க டேவிட்? இந்த இல்லை அதுதான் நம்ம எல்லா எபிசோட்லையும் நம்ம அதை சொல்லிகிட்டு இருக்கோம். அரசியல் விழிப்புணர்ச்சி தான் நம்ம உருவாக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் இது 100% நம்மளோட ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு மாவு போட்டு ரொட்டி சென்னாய் சுட போகிறோம். ஒரு மாவு போட்டு ஏதோ ஒரு பலகாரம் சுட போகிறோம். மாவு தண்ணி முட்டை அதெல்லாம் ஊற்றி ஸோ அதுக்கு அந்தாண்ட அதை வச்சு எப்படி தோசை சுட போகிறாங்களா, முட்டை ஐ மீன் ரொட்டி சென்னாய் செய்ய போகிறாங்களா, இல்லை அதை வச்சு வேறு என்னாச்சும் பலகாரம் செய்ய போகிறாங்களா, இல்லை என்னவோ செய்ய போகிறாங்கன்னா அதுக்கு அந்தாண்ட அவங்க தான் அதை ரிசர்ச் பண்ணிக்கணும். ஏன்னா ரிசர்ச் இம்பார்ட்டன்ட். நம்மளோட விஷயம் என்ன இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாலிட்டிக்கலாக ஆழமாக பார்க்கறது இல்லை. ஸோ மேலோட்டமாக பார்க்குறது, நியூஸை பார்த்துட்டு நம்ம வேலைக்கு போகிறோம், பிள்ளைக்கு போயிட்டு அன்னாடிக்கும் உள்ள விஷயந்தான் பாலிட்டிக்ஸு. அன்னாடிக்கும் உங்கள் வீட்டிலேருந்து விட்டு வெளியாகனாலும் சரி, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, கரண்ட் பில் இருந்தாலும் சரி, என்ன விஷயம் இருந்தாலும் எல்லாம் பாலிட்டிக்ஸ், எல்லாமே பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ ஒரு அரசியல்வாதி தான் வந்து இந்த சட்டத்திட்டங்களும் அந்த பாலிசியும் செய்கிறது. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அரசியல் வந்துடுது உள்ளுக்கு. ஸோ நம்ம என்ன செய்கிறோம் பார்த்திங்கன்னா எல்லா டாப்பிக்கும் பேசுகிறோம், நம்ம பேசுகிறோம், நாட்டில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் பேசுகிறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு இன்னும் ஆழமாக தெரியணும்னா நீங்கள் நிறையா படிக்கணும், நிறையா ரிசர்ச் பண்ணணும். ஸோ எப்படி ரிசர்ச் பண்ணணும், என் வேலை இல்லையா அது ரிசர்ச்னால் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் ஒரு PhD செய்கிற அளவுக்கு ரிசர்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஃபோனை எடுத்துகிட்டு நீங்கள் கூகுள் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் சீக்கிரம் கூகுள் வாட்சி நீங்கள் கூகுளை திறந்து நீங்கள் போட்டுட்டு அது நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். பட் நீங்கள் சாட் ஜிபிடியும் சரி, இப்போ இருக்கிற AI ஆப்ஸுங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் தட்டுனாவே அது போய்ட்டு எல்லா வெப் பேஜ்லையும் உள்ள டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சம்மரைஸ் கொடுத்துரும். ஸோ அது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுலேருந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறோன்னா நீங்கள் புக்கு இதெல்லாம் வந்து படிக்கணும். ஸோ அதையும் ஃபுல்லாக நம்பிடக்கூடாது. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே அது வந்து AI தான். ஆமாம், AI தான். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கை வரும். எப்போ தன்னம்பிக்கை வரும்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு போடும் போது, நீங்கள் ஓட்டு போடும் போதோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பரை கூட்டிகிட்டு போகும்போது ஓட்டு போட சொல்ல போதோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும் போதோ, அட்லீஸ்ட் எல்லாமே வந்து இது தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் எடுத்தீங்கன்னா ஒரு ஆள் தெரிஞ்சு அந்த ஒரு ஆள் இந்த 10 பேர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி உண்மையான நிலவரத்தை டேட்டா இதெல்லாம் பற்றி பேசினீங்கன்னா சரியான ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்க முடியும். அதான ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க முடியும். மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும்
ஸோ அப்போ தான் வந்து ஒரு சரியான வழியில் போயிட்டுருக்கோம். இது ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவில் வந்து இந்தியா பாலிடிக்ஸை பார்த்தாவே இப்போ தெரியும். இந்தியா வந்து பாலிடிக்ஸ் வந்து எல்லாம் வந்து சொல்லுவாங்க சாக்கடை, ஐயோ அரசியல்னு. பட் இந்தியா பாலிடிக்ஸ் வந்து வெரி டெமோக்ராட்டிக்காக ஓடும். அதில் வந்து அரசியல்வாதிகள் வந்து எப்படி மிஸ்யூஸ் பாவம் பண்ணுறாங்க எல்லாமே லேர்ன் பண்ணலாங்க. எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, எப்படி பணம் கொடுத்து ஓட்டை வாங்குறாங்க, அரசியல் வந்தோன்னா அந்த பணத்தை எப்படி ரெண்டாவது மீண்டும் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது அதில். ஸோ அது உண்மையான அரசியல் இல்லை. பட் அங்கேயே அந்த பேட்டான இதை நம்ம பார்த்து இதை சரி பண்ணணும்னா மலேசியாவில் வந்து ஒரு சரியான அரசியல் இதை வந்து நம்ம கொண்டு போகலாம். இது வந்து லேர்னிங் ப்ராசஸில் போகலாம். என்டையர் 2000-3000 கட்சி இருக்கிற இந்தியாவில் வந்து சதீஷ் 2000-3000 கட்சி ரெஜிஸ்டர் பண்ண கட்சி தமிழ்நாட்டிலே வந்து இருக்கும். 2000-3000 கட்சி ரெஜிஸ்டர் பண்ண கட்சியில் வந்து எல்லாமே கெட்டவங்க கிடையாது. நல்ல நல்ல தலைவர்கள் வந்து எம்ஜிஆர், அண்ணா, இவங்கெல்லாம் வந்து நல்ல நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்தது. நம்ம காமராஜன் இவங்கெல்லாம் வந்து எல்லா அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுத்த எல்லா அரசியல்வாதி மேலேயும் விமர்சனம் இருக்குது, இன்க்ளூடிங் கலைஞர் கருணாநிதி மேலே, ஜெயலலிதா மேலே, எல்லார் மேலேயும் ஒரு இது இருக்குது, எடப்பாடி மேலே. ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் மேபி இப்போ இருக்கிறத பற்றி நான் பேசல, எல்லா காலகட்டத்திலையும் எல்லா அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது செஞ்சுருக்காங்க. மோடி மேலே இப்போ நமக்கே பிஜேபி மேலே நிறைய கருத்து இருக்கும், ஆர்எஸ்எஸ்க்கு. பட் ஆனால் மோடி வந்த பிறகு வந்து இந்தியாவுடைய ஸ்டேட்டஸ் எப்படி மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் காரணம் வந்து அரசியல் சாக்கடைன்னு ஒதுங்கி மக்கள் ஒதுங்கினாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த நாடு வளர்றதை வந்து அவங்களால பார்க்க முடியாது. அதை வந்து நம்ம செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பாய்காட்டிங் ஆஃப் எலெக்ஷன், பாய்காட்டிங் ஆஃப் பாலிடிக்ஸ் இஸ் ராங். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியம் அடிப்படை அரசியல் அறிவு. அதுதான் நம்ம கொடுக்குறோம் டிவி. அதான் ஓகே சார், டாபிக் உள்ள போகலாம்னு நினைக்கிறேன். ஓகே டிவி சார், திஸ் டாபிக் உள்ளே போகிற கட்டியும் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒரு 2 ஸ்பெஷல் எபிசோடு நம்ம கொண்டு வரதுக்கு இருக்கோம். மேபி இந்த 2ல் எது வரும்னு தெரியாது. பட் ஒரு எபிசோட் பார்த்தீங்கன்னா கேங்ஸரிசம். இப்போ வந்து நாட்டில் வந்து நிறையாவது வெடி சத்தம் கேட்குது, அங்கங்கே சுட்டுக்கிறாங்க, வட்டிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ட்ராக்ஸில் இன்வால்வ் இருக்குது. என்டையர் இந்த கேங்ஸ்டர் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது. ஸோ ஒரு டேரிங்கான ஒரு முயற்சி எடுக்க போகிறோம். இதால் நிறையா பேருக்கு வந்து எங்கள் மேலே ஆத்திரப்படலாம், எங்களை வந்து மார்க் பண்ணலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பட் உண்மையான நிலவரத்தை எப்படி கேங்ஸரிசம் உருவாகிக்கிட்டு இருக்குது நாட்டில், எப்படி என்னத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது, நம்ம சமுதாயம் அதில் எப்படி இன்வால்வ் பண்ணியிருக்காங்க, அது நல்லதா பேட் இல்லையா, அதுக்கு முன்னால் என்ன இருக்குது, இளைஞர்களை எப்படி அதில் போய் ஜாயின் பண்ணுறாங்க, இதை பற்றி என்டையர் எபிசோட் பேசுறதுக்கு இருக்கும். அது ஒன்று. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா நீ சொல்லிடலாம் சதீஷ். இன்னொன்று வந்து டிவேட், இப்போ எஜுகேஷன் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நமக்கு வந்து பிரச்சனை தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஓப்பனிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். மெட்ரிகுலேஷனில் வந்து பிள்ளைங்க வந்து 10 எடுத்தால் கூட இடம் கிடைக்க மாட்டேது. 10 எடுத்தால் கூட கிடைக்க மாட்டேது. கேட்டால் 3 A நெகட்டிவ் A-ன்றானுங்க. எவ்ரி இயர் இது வந்து மறுபடியும் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது டேவிட். ஸோ அப்பா அம்மா வந்து ஒரு பெரிய கனவு காண்றாங்க பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கணும்னு. பிள்ளைங்க நல்லா கனவு காணுதுங்க, நான் வந்து டாக்டர் ஆகணுன்றதுக்காக அதுங்களுடைய உழைப்பை போட்டு அப்படி படித்த பிள்ளைங்களுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது. இது நிறைய பெரிய இஷ்யூ இதில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா விகாஸ் அவங்க அண்மையில் வந்து விளையாக்கியிருந்தார், அது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நியூஸ். நல்ல ரிசல்ட் உள்ள பிள்ளைக்கு வந்து யூபியூவில் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 15,000 வழி தான் கட்ட வரும். மொத்தமே 45,000 வழி முடிக்க வேண்டிய காஸ்ட்டு சத்து சலூரானில் உனக்கு கொடுக்குறேன்ட்டு 5 லட்சம் வழி சைனீஸ் ஸ்டூடெண்ட்லாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு குறிப்பாக நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளைங்களை வந்து குறிப்பாக நம்ம இது போன்ற கல்வியை அவங்கள இது பண்ணால் அவங்கள வந்து ரெடி பண்ணணும், அவங்க மைண்ட் செட் ரெடி பண்ணணும். நீ படிச்சிரு உனக்கு வந்து கண்டிப்பாக வந்து அரசாங்கத்தில் இடம் கிடச்சிரும் அப்படின்றது வந்து இஸ் நாட் ரைட். அந்த மாதிரி மைண்ட் செட் நம்ம வச்சோமா இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அரசியல் சார்பாகவும். அதனால் ஸோ பிள்ளைங்களை எப்படி வந்து அந்த மைண்ட் செட்டை ரெடி பண்ணிட்டு, இந்த சேனல் இல்லையா நீ இந்த சேனல் போகலாம், எய்ம்ஸ் இல்லையா அங்கே போகலாம், அங்கே இல்லையா இப்போ வந்து இன்னொரு யூனிவர்சிட்டி ஐ திங்க் புத்ராஜயா யூனிவர்சிட்டி சைபஜாயா அவங்க கூட வந்து இது போல் கோர்சஸ்லாம். ஸோ இது போல் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இந்த பிள்ளைங்களை வந்து எப்போலேருந்து அவங்க ரெடி பண்ணோன்னா ஃபார்ம் 3லேருந்து வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. இது வந்து குவைட் சக்ஸஸ்ஃபுல். நம்ம ஏற்கனவே அவங்கள்ட்ட பேசியிருக்கோம். அதை பற்றி முழுக்க ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ டேவிட் ஒன்லி ஆன் எஜுகேஷன், எப்படி நம்ம பிள்ளைங்களை ரெடி பண்ணுறதுன்ட்டு டு கோ இன் டு தி மெடிக்கல் செக்டர். அவங்க மெடிக்கல் உண்மையாக படித்து டாக்டராக போகணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை மெடிக்கல் சார்ந்த துறையில் வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களா, இது வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். கண்டிப்பாக இது ஸ்பெஷல் இன்டர்வியூ, ஸ்பெஷல் எபிசோட் டிவி அது பார்ப்பீங்க. அது இன்னொரு தப்பாக பண்ணிக்கிறேன் சதீஷ். அது ஏன் இதை சொல்கிறேன்னா, இது இப்போக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்த சொல்கிறேன் சதீஷ்.
சில காலேஜஸ் இங்கே உள்ள காலேஜஸ் வந்து இந்தோனேஷியா கூட மெமரண்டம் வச்சுருக்காங்க. ஸோ த மீன்ஸ் இந்தோனேஷியா கூட ஒரு லிங்க் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே நல்ல கிரேட் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, இந்தோனேஷியாவில் ரெண்டு பேர் டாக்டர் ஆகிடலான்ட்டு. ஸோ அது ஒரு கேஸ் இப்போ ரீசன்ட்லி வந்துச்சு, ஃபண்டிங் கேட்க ஹெல்ப் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து சில பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்தேன் யாராச்சும் கொடுக்க முடியுமான்னு. தென் அவங்களோட எஸ்பிஎம் ரிசல்ட் எடுக்க சொன்னோம். எஸ்பிஎம் ரிசல்ட்டை பார்த்தோன்னா இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட் இல்லை, ஒரே ஒரு A- தான், மற்றனா BBCEDE இந்த மாதிரி இருக்குது. தட் மீன்ஸ் பாஸு, பட் இட்ஸ் நாட் பர்ஃபெக்டான ஒரு இது ரிசல்ட் இல்லை. பட் என்ன செய்கிறாங்கன்னா இங்கே பாரு அந்த ஏஜென்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் டாக்டர் ஆக்கிடலாம், நீ ஆயிடலான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இந்தோனேஷியாவில் போய் படிக்க சொல்கிறாங்க. இந்தோனேஷியாவில் வந்து 300,000-400,000 கட்டுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் சொந்தமாகவே கட்டி. அவங்க திரும்பி இங்கே வரும்போது மலேசியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஆகுது ஏன்னா உங்களுக்கு SPM வந்து மலேசியாவில் வந்து கம்பல்சரி SPM வந்து நல்ல நீங்கள் நல்லா இது எடுத்துருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் வரப்போகிற அந்த ஸ்பெஷல் எபிசோடில். இது 2 ஸ்பெஷலான எபிசோட்டாக நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வர எபிசோட்டை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள். பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து பிள்ளைங்க SPM படிச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லைனா Form 4 படிச்சுக்கிட்டு இருக்கோம், Form 3 படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு வழிபாடு எப்படி, அந்த வழி என்ன ஆக போகிற, என்னத்தை படிக்கலாம், எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த பர்டிகுலர் டீட்டெயிலாக வந்து நம்ம அதை பற்றி பேச போகிறோம். எங்கள் கூட ஒரு முக்கியமான கெஸ்ட் வருவார், அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும். அவர் வந்தோடனே நீங்கள் பாருங்கள், நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுதான் வந்து அந்த ஸ்பெஷல் எபிசோட் சதீஷ். ஸோ இப்போ நம்ம நினைக்கிறேன் நம்மளோட டாபிக் போயிடலாம் நினைக்கிறேன் சதீஷ். நாட்டில் வந்து நாடுன்னு சொல்ல முடியாது, நாட்டில் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் அது. அதுவும் இல்லாமல் உலகம் பூரா அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகுனுச்சு. இந்தியாவில் வந்து ஒரு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி. என்னென்னு பார்த்தோன்னா IS இஸ்லாமிக் ஸ்டேட், ISIS சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் அந்த ISIS வந்து கொஞ்சம் அப்படி இந்த சீரியாவில் தான் ஆரம்பிச்சிச்சு ISIS. மலேசியன்ஸ் வந்து நிறையா போயிட்டு நல்லா ஈராக்ல ஆரம்பிச்சு அப்படியே சீரியா கொண்டு வந்துச்சு. ஸோ அந்த அந்த ஓவில் வந்து நிறையா மலேசியன்ஸ் போயிட்டு கலந்துருந்தாங்க, நல்லா படித்தவங்க. அதில் வந்து கவர்மெண்ட் 7ல் இருக்கிறவங்க, ஆர்மியில் இருந்தவங்க, போலீஸில் இருந்தவங்களாம் அங்கே போயிட்டு பெண்கள் வந்து அங்கே எப்படின்னா சண்டை கொடுக்க போல, அவங்க ஆண்களுக்கு துணையாக இருக்கு சர்வ் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ISIS வந்து ஒரு டேஞ்சரஸாக இருந்தது. மலேசியாவும் அதை ஏற்றுக்கிறாங்க. உலக நாடு யாருமே அதை வந்து ISIS வந்து ஒரு எஸ்பெஷலி நீ பார்த்தோன்னா ஹராப் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்தாங்க அதில். ஆனால் திடீர்னு வந்து மலேசியாவில் வந்து ஒரு 36 பேரை பிடிக்கப்பட்டது. இது நடந்தது நினைக்கிறேன் ஒரு போன வாரத்தில் நடந்தது. ஒரு 36 பேரை பிடிச்சிருந்தாங்க. அது எப்போ பிடிச்சாங்கன்னு எக்ஸாக்ட் டைம் அவங்க சொல்லலை. ஏன்னா பிடிச்சி முடிச்சுட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் வந்து கேடிஎன் மினிஸ்டரே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். 36 பங்களாதேஷ்காரங்களும் பிடிச்சிருக்காங்க. பங்களாதேஷ். ஸோ ரெடிக்கல்ஸ் சொல்லுவாங்க அவங்கள. ரெடிக்கலிஸ் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜியோட IS வந்து மலேசியாவில் வந்து ISIS வந்து மலேசியாவில் வந்து செயல்படுது. ஸோ ஆனால் வந்து லோக்கல் இல்லைன்றாங்க. லோக்கல் இல்லை, இது வந்து என்டையோ வந்து பங்களாதேஷி செல், அந்த செல் அவங்க வந்து என்னென்னா பங்களாதேஷில் ஆப்ரேட் பண்ண முடியாத. இங்கே அவங்க வந்த காரணம் என்னன்னு தெரியல. மலேசியாவுக்கு ஆபத்து இருக்கா, அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து கேம்ப் பண்ணி அந்த அவங்களோட எக்ஸ்ட்ரீமாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப அது வழிபாடில் போய் என்னமோ பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பிளானிங் வந்து எவ்வளோ தொலைக்கு போகும் தெரியல. மேபி இந்தியா அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்களா இல்லை மற்ற, ஏன்னா இந்தியா நியூஸ் உடனே கேரி அவுட் பண்ணாங்க அந்த நியூஸை. ஸோ இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன் சதீஷ். அதுவும் இல்லாமல் அந்த பிடிப்பட்டு முடிஞ்சோன்னே யூரோப்பியனில் இருக்கிற இஸ்லாமிக் ISல இஸ்லாமிக் ஸ்டேட்டு இல்லைன்னா ISISல உள்ளவங்க இது பிடிப்பட்டாங்களா, இது பிடிப்பட்டோன்னா அந்த நியூஸ் சொல்லிடுது. இது மீன்ஸ் மலேசியா இன்டெலிஜென்ட் கம்யூனிட்டி சொல்லுவாங்க பாரு. அது வந்து அது ஒரு நெட்வொர்க் இருக்குது அவங்களுக்குள்ள, மற்ற நாடு கூட. அதில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மலேசியா வந்து ஒரு சேஃப் கண்ட்ரி. ஆனால் மலேசியாவில் வந்து அவங்க வந்து தீவிரவாதம் செய்வாங்களா இல்லை, பட் இந்த தீவிரவாத ட்ரைனிங் வந்து மலேசியாவில் வந்து ஈஸியாக இருக்குது. இது நான் பார்க்கும்போது சதீஷ், அப்புறம் நீ சொல்லு, நீ பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா மலேசியா வந்து இவங்க கொடுக்கல, சாரிலா கவர்மெண்ட் நம்ம சொல்ல, கவர்மெண்ட் வந்து வாங்க நீங்கள் இங்கே வந்து இந்த ISIS வந்து செய்யுங்கன்னு சொல்ல கிடையாது. பட் வந்து ஈஸி வேவாக இருக்குது மலேசியாவில் வர்றதுக்கு. ஒன்று வந்து வேலை வாய்ப்பு பங்களாதேஷ், இன்னொன்று யூரோப்பியன்ஸ் வந்து நீங்கள் வரானாங்கன்னா சுற்றி பார்க்கலாம், நீங்கள் வரலாம். விசா
கிலோங்கரான விசாலாம் இருக்கலாம் அதான் விசாலாம் விசா. ஸோ இவங்க இங்கே வந்து அந்த ட்ரைனிங்கை நடத்தும் போது இவங்க வந்து ஒரு மஸ்ஜிதில் பேசும்போதோ இல்லை இவங்க ஒரு இஸ்லாமிக் என்டிட்டி கூட வந்து வச்சு இஸ்லாமிய எழுத்தில் போட்டு அவங்க என்னாச்சும் ஒன்று செய்யும் போது ஆக்டிவிட்டி செய்யும் போது மலேசியா வந்து எப்படி அதை பார்க்குறாங்கன்னா இவங்க இஸ்லாமாக தான் பார்க்குறாங்க தவிர இவங்க டெரரிஸ்டாக பார்க்கல. அன்லெஸ் ஒரு இன்டெலிஜென்ட் கிடைச்சா தான் வந்து இவங்க போய்ட்டு அந்த இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க தவிர இது மேபி எவ்வளோ நாளாக நடந்துட்டு இருக்க கூட தெரில. ஏன் அப்படி பார்த்தோன்னா மலேசியா வந்து ரொம்ப ரொம்ப ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்குது இஸ்லாமிக் வேர்ல்டு கூட. ரொம்ப ஓப்பன். நான் வந்து ரொம்ப இஸ்லாமிக்கு நீங்கள் வரலாம் உள்ளுக்குன்ட்டு. ஸோ நான் நினைக்கிறேன் இந்த 36 பேர் பிடிப்பட்டது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மலேசியாவில் வந்து 2 மில்லியன் பேர்கிட்ட வந்து பங்களாதேஷ் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன லெவலில் வேட்டிங் பண்ணாங்க அவங்கள இதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது சதீஷ். அந்த 36 பேர் ஐசிஎஸ்ல பிடிச்சோன்னு சதீஷ். இதுதான் சதீஷ் இது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுதான் சதீஷ் என்ன நினைக்கிறேன். ஓகே டேவிட், இது வந்து நீங்கள் இந்த 36 பேர் வந்து பிடிச்சிருக்காங்களே, இதில் வந்து 5 பேர் வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆஃப்கோர்ஸ் சொஸ்மான்னு நினைக்கிறேன். இது மொத்தமாக அந்த 36 பேரை வந்து அந்த செல்லில் வந்து ஐ திங்க் போலீஸ்க்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் பிரான்ச் வந்து இதுதான் போலீஸோட வேலை. போயிட்டு வந்து அரசியல்வாதிங்க பின்னால் இது பண்ணுறதும் அரசியல்வாதிகளை வந்து இது பண்ணுறதும் இல்லாமல் இந்த மாதிரி நெட்வொர்க் வந்து அதை உடச்சி எடுக்கணும். அதுதான் அதோட வேலை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 36 பேர் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 பேர் வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க டேவி சொஸ்மா கீழே சாப்டர் 7A ஆஃப் மலேசியா பீனல் கோர்ட்டில் கீழே சார்ஜ் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து சொஸ்மா. ஏன்னா லீமா ஏன்றது வந்து ஐ மீன் ரோமன் லீமா அன்னாம் ஏ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சொஸ்மா கீழே வர ஒரு இது பாருங்களேன். ஸோ 15 பேரை வந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க டேவி. மலேசியாலாம் அவங்களை எதுவும் இது பண்ணல. இது என்னன்னு கேட்டிங்கன்னா 16 பேரை வந்து இன்னும் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இன்னும் சொஸ்மானெலாம் இது பண்ணல, பட் ரிமாண்டில் வச்சுருக்காங்க. ஆன்கோயிங் ஸ்க்ரூட்டினி அன்கிளியர் வெதர் தே வில் பி சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களோட பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா டேவிட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜியை வந்து இங்கே வந்து அவங்க புகுத்துறது. இன்டாக்ட்ரினேஷன்னா அவங்க மண்டையை கழுவுறது. இந்த டைமில் தான் தெரியுங்களா இப்படி நடக்குது பாரு, இது பண்ணுறாங்க, இந்தியாவில் இது செய்கிறாங்க, காஷ்மீரில் இது பண்ணுறாங்க இப்படின்னு பேசுகிறது. இன்னொன்று வந்து ஃபண்ட் ரைசிங். இவங்க வந்து காசு வாங்கியிருக்காங்க. அது வந்து உன் சம்பளத்தில் 10 வெள்ளி கூட 5 வெள்ளி கூட அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட பாசிபிளி பிளானிங் டு ஓவர் த்ரோ த பங்களாதேஷி கவர்மெண்ட். ஏன்னா இப்போ இருக்கிற பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து இது நமக்கு எல்லாம் தெரியும், ஷேக் ஹசீனா வெளியான பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் தான். அந்த இன்ட்ரீம் பிரைம் மினிஸ்டர் வந்து இன்ட்ரீம் லீடர் அவர் வந்து கொடுக்க மாட்டாரு பவரை. இல்லை டெமோக்ரஸி இல்லை, நான் அடுத்த வருஷம் தான் வைப்பேன், யூ வாண்ட் டு பி எ பவர்ஃபுல்லாக. ஸோ இதை வந்து இந்த குரூப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு பங்களாதேஷ் கவர்மெண்ட்டை டார்கெட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் டிவி மைக்ரண்ட் லேபர் நெட்வொர்க்ஸ், அதாவது வந்து மலேசியாவில் எவ்வளோ இந்தோனேஷியன் பாப்புலேஷன் இருக்குது, ஐ மீன் பங்களாதேஷி பாப்புலேஷன் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணி இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்குவோம் அப்படின்றது தான் அவங்களோட திட்டமாக இருந்திருக்கு டிவி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோம் மினிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா மலேசியாவை வந்து ஒரு சேஃப் ஹெவனாகவும் ட்ரான்சிட் பாயிண்டாகவும் இல்லை லான்ச் பேட்டாக கூட நம்ம ஃபாரின் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டிவி, அன்டாக்குமெண்டட், நம்ம வந்து டாக்குமெண்டட் பங்களாதேஷிஸ் பேசல, அன்டாக்குமெண்டடு இல்லீகல் இமிக்ரெண்ட் நம்ம சொல்லலாம். அவங்கள பாத்தி மட்டும் ஏறக்குறைய வந்து 5 லட்சம் பேர் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டிவி. அண்ட் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மலேசியாவுடைய ஏன் வந்து இவங்களாம் வந்து விசா ஃப்ரீ விசா வெய்வர் பாலிசி, அதனால் வந்து சீக்கிரமாக வந்து இவங்க வந்து வந்துட்டு போகிறதுக்கு. அண்ட் இது வந்து இப்போ இல்லை டேவிட், மலேசியா வந்து ஒரு டிரான்சிட் பாயிண்டாக பார்க்கறது வந்து செப்டம்பர் 11லேருந்து வந்து மலேசியா வந்து அவங்க வந்து இங்கே வந்துட்டு டிரான்சிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போகிறது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து வி ஆர் ஓப்பன் கண்ட்ரி, அப்போ நம்ம சொன்னோமா இந்தியா கொண்டு விசா இல்லாமல் ஒரு இதெல்லாம் கேட்பாங்க, சில பேர் அப்படி போவாங்க பாருங்களேன். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா தெரிஞ்சிருச்சுன்னா எஸ்பெஷலி வந்து பங்களாதேஷில் வந்து அந்த டெரர் நெட்வொர்க் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இது நாட் நியூ, நிறைய முறை வந்திருக்கு. பட் இதை வந்து ஸ்ட்ரிக்டன் பண்ணாமல் இருக்கிறது வந்து ஐ திங்க் இஸ் அ வீக்னஸ். பட் வாட் எவர் இட் இஸ், ஐ ஹோப் மலேசியன் கவர்மெண்ட் வந்து இதில் சரியான இதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வேறு என்ன சொல்கிறதுனா அந்த ஓப்பன் போர்டர் பாலிசி தான், அதை பற்றி தான் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்களே ரெண்டாவது வந்து யூரோப்பில் இருக்கிற ஐசிஸ் வந்து மலேசியாவை தான் வந்து பார்க்குறாங்க,
ஏன்னா அவங்க வந்து இங்கே வந்து செயல்பட முடியுது. வேற இங்கே அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்களா இல்லையா அப்படி கிடையாது. ஆனால் இங்கே தான் பிளான் பண்ணுறாங்க, இங்கே உட்காந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க, இங்கே உட்காந்து பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து அவங்கள வந்து அந்த அளவுக்கு மானிட்டர் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு தைரியம் இருக்குது. இதை இப்படி விட்டோம் பரவாயில்ல, நம்ம நாட்டில் தான் அவன் அட்டாக் பண்ணலை, அவன் பிளான் பண்ணிட்டு தான் போயிடுறானே அப்படின்னு நம்ம நினச்சோமா. ஏன்னா இவன் வந்து ரெடிக்கல் தெரியுங்களா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அவன் ஒரு நாளைக்கு வந்து இங்கே இருக்கிற நம்ம கோயிலுங்களை பார்ப்பான், இங்கே இருக்கிற சர்ச்சுங்களை பார்ப்பான், இங்கே இருக்கிற சிலைங்களை பார்ப்பான். அவனுக்கு வந்து அந்த ஒரு தோட்டம் வரும். ஏன்னா அவன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவன் மத அடிப்படையிலான எக்ஸ்ட்ரீமிஸ்ட். என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து நமக்கு வந்து அது ஆபத்தாகும். ஸோ அதுதான் நான் பார்க்குறேன் டிவி, நான் அப்படி தான் பார்க்குறேன். அது நீ பார்த்தனா சதீஷ், அது இந்த இது வந்து புதுசு இல்லை. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு புது விஷயம் இல்லை பாரு நாட்டில். ஏன்னா நம்ம ட்வின் டவர் செப்டம்பர் 11 நடக்கும்போது 2001 ஸோ அப்பிலேருந்து வந்து அப்போ தான் வந்து உலகமே அலர்ட் ஆகுது பாரு. எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் அந்த என்ன சொல்கிறாங்க, அந்த இன்டெலிஜென்ட் கம்யூனிட்டி வந்து அப்போ தான் வந்து ஒர்க் பண்ணிச்சு எல்லாமே, எல்லா நாட்டுக்கூடையும் பேச்சுவார்த்தை. ஸோ அதுக்குன்னு நிறைய நாட்டில் வந்து நம்ம நாட்டிலையும் வந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஆன்டி டெரரிசம் சட்டத்தை ஒன்றும் இல்லை, டீமும் உருவாக்குனாங்க. போலீஸ் ஃபோர்ஸில் வந்து ஆன்டி டெரரிசம் யூனிட்டு. ஸோ உலகம் பூரா இது எல்லாமே ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் வந்து ஸ்பாக் இடம். பட் அதே விஷயத்தில் பார்த்தோன்னா செப்டம்பர் 11க்கு அந்த மாஸ்டர் மைண்ட் வந்து மலேசியாவில் தான் நடந்திருக்கு பாரு. ரெண்டு பேர் வந்து அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இங்கேருந்து தான் வந்து போயிருக்காங்க. ஸோ மலேசியா அதில் தான் வந்து மலேசியா வந்து ஸ்பாட் லைட்டில் இருந்துச்சு அந்த டைமில். பட் அவங்க என்ன பார்த்தாங்கன்னா மலேசியா கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் தான் இது நடந்திருக்குன்ட்டு. அஃப்கோர்ஸ்லாம் கவர்மெண்ட் இன்வால்வ் பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்காது. பட் அது அப்பிலேருந்து இது மட்டும் வந்து மலேசியா வந்து ஒரு அலர்ட்டான ஒரு சிஸ்டமில் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் வந்து இந்த டெரரிஸ்ட்னால் அவங்க வந்து நிறைய டெரரிஸ்ட் வந்து மலேசியாவும் கை நாண்டிருக்காங்க பாரு. பட் லைக் சபாவில் நடந்த இன்சிடென்ட்டு, நாட்டுக்குள்ளே உள்ளே போடுறது, அப்புறம் வந்து நிறைய இன்சிடென்ட் நம்ம பார்த்துருக்கோம். நிறையா விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் டெரரிஸ்ட்டை பிடிச்சது மலேசியாவில். அண்ட் மலேசியாக்காரவங்க வந்து வெளிநாட்டில் போயிட்டு வந்தவங்களும் கூட நம்ம பார்த்துருக்கோம். பிடிச்சி வந்து ஐஏஎஸ்சியில் போடுவாங்க. ஐஏஎஸ்ஐ முடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து சொஸ்மா வந்துச்சு. ஸோ மலேசியாவில் வந்து இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. பட் இப்போ பிடிச்சது வந்து பார்க்கணும்னா இது எப்போ ஆப்ரேட் பண்ணாங்க, எவ்வளோ நாளாக அங்கே அந்த ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஐ மீன் ஐசிஸ் ஆப்ரேஷன் வந்து எவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃபுல் டீட்டெயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஃபுல் டீட்டெயில் ஐ மீன் அந்த ரெப்போர்ட் இல்லை. மேபி பார்லிமெண்ட்டில் வந்து மேபி கேட்கலாம் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு அச்சமாகவே இருக்கு பாரு நம்மளுக்கு. நம்மளை வந்து ரெண்டு மாதிரி விஷயத்தில் பார்ப்பாங்க சதீஷ். ஒன்று வந்து நம்ம நாட்டில் என்னச்சு நடந்துருமா நம்மளுக்கு ஒரு அச்சம் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இவங்க வந்து ஐசிஸ்ன்னு பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த இஸ்லாமிக் மென்டல் ஐடியாலஜி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான லெவலில் உள்ளவங்க தான் பாரு. மலேசியாவில் வந்து திருவிழா நடக்குது, தைப்பூசம் நடக்குது, சர்ச்சஸில் மாசஸ் நடக்குது, செனன்ஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா மற்ற இஸ்லாமை தவிர்த்து மற்ற இனங்களும் மதங்களும் வந்து நிறையா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது ஒரு அச்சமாகவே இருக்குது. ஏன்னா யாரும் நினச்சி பார்க்கல திடீர்னு ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு சர்ச்சில் வந்து ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு பொம்மை வைப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி நாடு பேர். அந்த நாட்டில் வந்து இஸ்லாமிக்கு குறைவாக இருந்தாலும் அந்த நாட்டிலே இது நடக்குது. இங்கே பார்த்தோன்னா இது டோட்டலாக வேறு. நம்மளோட என்வாயர்மெண்ட் வேறு. இஸ்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஜியஸாக இருக்குங்க. தென் இவங்களோட இதை பார்த்தீங்கன்னா யூரோப்ஸ்க்கோ சரி வெஸ்ட்க்கு எதிர்ப்பாகவே தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நம்பாலும் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது. அஃப்கோர்ஸ்லாம் அது நம்ம ஹமாஸ் வந்து டெரரிஸ்ட்னு மலேசியா வந்து ஏற்றுக்க முடியல. பட் இருந்தாலும் வந்து அந்த இனம் மதம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பட் அங்கே நடக்கிறதுலாம் வந்து அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இவங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி நாடுகளில் தெரியுமா இந்த கான்ட்ரவர்சியான இஸ்லாமிக் இது இருக்கிற நாடு வந்து நீ சப்போர்ட் பண்ணுறது. அப்புறம் பாகிஸ்தானுக்கு வந்து இந்த இந்தியா இஷ்யூவில் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி அந்த பேலகம் வந்து என்னமோ அதை மறந்துட்டு அவங்க பாம்பு போட்டதை வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து அந்த அச்சம் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நாட்டில் வந்து இது எப்படி போய்கிட்டு இருக்குன்ட்டு இந்த அச்சத்தை உண்மையாக இந்த அச்சம் இல்லாமல் நம்ம வாழணும்னா கவர்மெண்ட் வந்து ஃபுல் ரெப்போர்ட் கொடுத்தாகணும். தென் கவர்மெண்ட் வந்து இந்த 36 பேர் எப்படி வந்தாங்க, என்ன அவங்களுக்கு இங்கே உள்ள ரிசோர்ஸஸ், நீ இங்கே வந்துட்டு நீ வந்து ஒரு இதை ஆப்ரேட் பண்ணுறன்னா இங்கே லோக்கல் உனக்கு இது இல்லாமல் அந்த லோக்கல் நெட்வொர்க் இல்லாமல் செய்ய முடியாது.
ரைட்டா இல்லையா? லோக்கல் நெட்வொர்க் இல்லாமல் செய்ய முடியாது. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். எக்கானமிக்காக நம்மளுக்கு அது இம்பேக்ட் ஆகும். நாளைக்கு என்னாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா, இல்லை நம்ம வந்து மலேசியன்ஸாக நம்ம மலேசியன்ஸாக தான் போவோம் வெளியில். நம்ம அமெரிக்காவுக்கு போனால் நம்ம மலேசியன்ஸ் தான் பார்ப்பான். அவன் வந்து நீ இந்துவா, நீ கிறிஸ்டியனா அந்த மாதிரி பார்க்க மாட்டான் அமெரிக்காவில். நீ கமிங் ஃப்ரம் மலேசியா. நாளைக்கு இந்த நாட்டிலேருந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, இந்த நாட்டில் உள்ள போயிட்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, நம்ம ஒரு நாட்டுக்கு போகும்போது நம்மளை வந்து ஒரு மாதிரி சேரவங்க தான் பார்ப்பானுங்க. நம்மளை வந்து அந்த கேட்டகரியில் தான் பார்ப்பானுங்க. மலேசியன்ஸா நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம்ட்டு. நம்ம நாடு வந்து ஒரு நல்ல நாடு. நம்ம உலகம் பூரா எங்கே போனால் நம்மளை ஏற்றுக்குவாங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன் வந்து இப்போ வர்ற பிரைம் மினிஸ்டரோ சரி, அந்த நாட்டை லீட் பண்ணுறவங்க வந்து சரி, அந்த ஒரு இதுலேருந்து நம்ம நினைக்க ஒரு பாதை எடுக்கணும். நம்ம வந்து மலேசியன்ஸாக அவங்க காமிக்கணும் வழி உள்ள. நீ உள்நாட்டில் வந்தால் நீ வந்து என்னமை வேணால் மதத்தை நீ முன்னுக்கு வச்சுட்டு 153 நீ பாய்ச்சிக்கோ, அதெல்லாம் ஓகே. இது நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், மலேசியன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பட் நம்ம வெளிநாட்டுக்குள்ள அந்த உறவு இருக்கும்போது அது வந்து மலேசியன்ஸாக காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மீன்ஸ் மலேசியன்ஸ்னால் எல்லாமே இருக்கும், நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி அந்த மாதிரின்ட்டு. ஸோ இது வந்து இந்த இன்சிடென்ட் வந்து டேக்கப் பண்ணி நியூஸ் வந்தோன்னே டேக்கப் பண்ணி இதை பற்றி நிறையா பேசுனது வந்து இந்தியா நியூஸு, இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் நியூஸ் தான் வந்து இதை பிக்கப் பண்ணி ரொம்ப இதாக சொன்னாங்க. மேபி அந்த சாஸ் அங்கேருந்து வந்திருக்குமா நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இப்போக்கு இருக்கிற பங்களாதேஷ் சிச்சுவேஷனும் வந்து வேற மாதிரி இருக்கு. அது வேற திசை மாறி போய்கிட்டு இருக்கு. முன்ன இருந்த பங்களாதேஷோட இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போகிற மாதிரி இருக்கு. ஏன்னா அங்கே வந்து ஹிந்துங்களை சாவடிக்கிறாங்க, கோயிலுங்களை வந்து உடைக்கிறாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு பாரு. ஸோ அந்த எலமெண்ட்ஸ் வந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நாளைக்கு நாட்டில் என்னாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சதீஷ், நான் சொல்கிறேன் சதீஷ், இந்த நாட்டில் வந்து மைனாரிட்டி நம்ம தானே, மைனாரிட்டி நம்ம தான். இப்போக்கு நம்ம மலேசியன்ஸ் எடுத்தோன்னா நம்ம மைனாரிட்டி. ஆனால் நம்ம மைனாரிட்டியோட கூட இருக்கிறது பங்களாதேஷ். இந்த நாட்டில் அவங்களுக்கு வந்து நம்மளோட அசெட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு தெரியும். இருக்கிறது நிறையா பேர் இருக்காங்க. இன்னைக்கு திடீர்னு நம்ம இப்போ ரீசன்லேயே நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் சதீஷ். இந்த புக்கேமத்த ஜாமில் வந்து ஒரு ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டலில் வந்து என்னமோ சண்டை போக்க அவனுக்குள்ள திடீர்னு ஒரு 200-300 பேர் ரோட்டில் நின்று சண்டை. போலீஸாலாம் ஒன்றும் செய்ய முடியல, காடியை போட்டு நடுவில் நிற்கிறாங்க. அந்த அவ்வளோ அக்ரெசிவாக சண்டை கொடுக்குறானுங்க. அவங்களுக்குள்ள அந்த சண்டை எதுமோ அந்த மேனேஜ்மெண்ட் பங்களாதேஷ். இந்த இன்சிடென்ட் நிறைய நம்ம பார்க்குறோம். ஜோஹரில் கூட வந்து ருசுவான் நடந்துச்சு. நாளைக்கு கேரளில் போயிட்டு நம்ம என்னாச்சும் ஒன்று சொல்லிட்டோமா அவனுக்கு சேர்ந்தானு வச்சுக்க நம்மளை உரிச்சு எடுத்துருவானுங்க. ஸோ த மீன்ஸ் அவனுங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்குது. பங்களாதேஷ் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து அங்கேருந்து எடுக்கிறவங்களை வந்து வெட்டிங் பண்ணி ப்ராப்பர் வெட்டிங் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் என்ன செய்யணும், கவர்மெண்ட் புட் ஆன் ஹோல்ட் ஃபர்ஸ்ட். பங்களாதேஷ் யாரும் வராதிங்கன்னு மேக் ஷூர் அந்த கவர்மெண்ட் அனுப்புகிற ஆளை வந்து அங்கே வந்து வெரி கிளியரன்ஸான ஆளை அனுப்பணும்னு நான் நினைக்கிறேன் சதீஷ். 36 பேர் உள்ளுக்கு பூந்துருக்காங்களா, இட்ஸ் நாட் ஸ்மால் மேட்டர் சதீஷ். இவங்களால என்ன வேணால் செய்ய முடியும். இங்கே உள்ள 36 பேர் இங்கே வந்து இந்த 36 பேர் 3600 பேரோட மனசை மாற்றி நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாவோ செய்யறதுக்கு வந்து ரொம்ப நேரம் பிடிக்காது சதீஷ். இதுதான் கான்செப்ட். இல்லை, இது நான் எப்படி பார்க்குறேன்னா டிவேட், இந்த வாட்டி வந்து மலேசியா வந்து அரெஸ்ட் பண்ணது இஸ் அ குட் திங். பட் இது வந்து ஒரு செல் டிவேட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அல் காய்டாவோட செப்டம்பர் 11 சம்மந்தப்பட்டவங்கன்னா அந்த ஜேஐயில் சம்மந்தப்பட்டவங்க 2 பேர் 3 பேர் அது குவாண்டனாமோ பேயில் வச்சுருந்தாங்களே, அவங்களும் வந்து இப்போ மலேசியாவுக்கு வந்துட்டாங்க. அண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நோ வி வில் ஜஸ்ட் லீவ் தெம் டு மிக்ஸ் வித் தி ஜெனரல் பாப்புலேஷன் கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து 2003 பிடிப்பட்டவங்க 20 வருஷம் வந்து உள்ளே இருந்துட்டு வராங்க. அமெரிக்கா தெரியுமா, அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அமெரிக்கா தான் வந்து த நம்பர் 1 எனிமி, அப்படி தான் பார்ப்பானுங்க. அதனால தானே வந்து ட்ரம்ப் சொன்னான், இனிமேல் வந்து டெத் டு அமெரிக்கான்னு சொன்னீங்கன்னா நான் வந்து பாம்பு போடுவேன், அந்த மாதிரி தெரியுமா, அவ்வளோ பஞ்சி. இப்போ அவங்க வரப்போ அந்த வெறுப்பு வந்து 20 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்துட்டோம், அவன் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த வெறுப்பு தான் இன்னும் இருக்கும் டிவி. அவன் வந்து இன்னும் மற்றவங்களை ரெடிகலைஸ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இவங்க வந்து எப்படி இது பண்ணுறாங்க ஐ திங்க் தெரில. மலேசியா வந்து அஸ் லாங் as அது எல்லாத்தையும் ரிலிஜியஸ் லைன்ஸில் பார்க்குற வரைக்கும் வந்து ஐ திங்க் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒரு நாளைக்கு இன்றைக்கி இல்லைன்னா இன்றைக்கினாச்சும் ஒரு நாளைக்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்மையில் வந்து அந்த உளுத்திராமில் ஒரு இதில் அட்டாக் நடந்துச்சுல, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக், அவன் லோன் வூல்ஃப் பாருங்களேன். பட் இது வந்து சரியான முறையில் வந்து கையாளலைன்னா ஒரு நாளைக்கு வந்து இது வந்து பாதிப்பாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இன்டாக்ட்ரினேஷனை வந்து கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் நான் நினைக்கிறேன். அதான் சதீஷ். அதுவும் இல்லாமல் ஸ்பெஷல் பிரான்ச் வந்து
அவங்களுக்கு வேலை அதுதான் சதீஷ். அவங்க வேலையை அதுதானே, அதை தான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு பாலிட்டிஷியன் பின்னால் போய்கிட்டு பாலிட்டிஷியன் என்ன செய்கிறாங்கன்ட்டு கரண்ட் கவர்மெண்ட்டுக்கு வந்து கூலியாக இருக்கிறது, ரெப்போர்ட் கொடுக்க தெளிக்க முடியுமா இல்லை அவங்கள அந்த மாதிரி விட்டுப்புட்டு இதை நினைக்கிறேன். இதை நிறையா ஃபோக்கஸ் பண்ணுவேன். லீவ் இட் அந்த பாலிட்டிஷியனால பிரச்சனை வந்தது. பாலிட்டிஷியனாக என்னன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து மாற்றணும்னு சொல்லுவாங்க. அதானே பாலிட்டிஷியன் வேலை. இந்த கவர்மெண்ட் நல்லா இல்லை, என்னோட பாலிசி நல்லா இருக்குது, இந்த கவர்மெண்ட் உழவு வைக்கிறது தானே அவங்க வேலை. அடுத்த எலெக்ஷனில் இவங்க உழுந்தணும் தோத்தணும் நாங்கள் தெளிக்கணும்ட்டு. ஸோ அதை என்னத்தை நீ வந்து ரொம்ப இது பண்ணுறதோட நான் நினைக்கிறேன் இது மக்களோட வந்து என்ன சொல்லுவாங்க சேஃப்டி போகிறேன், இதை வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கணும் சதீஷ். அடுத்த டாபிக் போயிடும் சதீஷ். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போயிடுது, நம்ம பேசிக்கிட்டே வந்து 1 மணி நேரத்துக்கு தாண்டி இருக்கும். அதான். ஸோ நீ இது அடுத்தது 10 நாள் சதீஷ் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன். இது நிறைய எபிசோடில் நம்ம பேசியிருக்கோம். பட் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமானது. இது அன்னாட நடக்கிற வயசு தான் நம்ம வந்து இதை மீண்டும் 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 அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதா இருக்குது. சரி, நீ பார்த்தனா கவர்மெண்ட்டில் ட்ரீட்மெண்ட்டும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெரி பேட் கண்டிஷனில் இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். மேனேஜ்மெண்ட் லெவல்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லா செக்டர்லையும் பார்த்தோன்னா பெரிய இதாக இருக்குது சதீஷ். அதில் முக்கியமானது பார்த்தோன்னா மொத வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அவுட் பேஷனாக பார்க்குற ஒரு விஷயம். அவுட் பேஷனாக நீ வந்து எப்படி இருந்தாலும் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஹாஸ்பிட்டலோட கெப்பாசிட்டி, டிபெண்ட்ஸ் ஆன் அங்கே உள்ள டெமோகிராஃபி எப்படி இருக்குன்ட்டு, அங்கே உள்ள பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ்லாம் காய்ச்சல் வந்தால் ஹாஸ்பிட்டலில் போவோம், ஜஸ்ட் போயிட்டாங்க ரைட்டான மருந்து எடுத்து வந்துடுவோம், அதுக்காக நம்ம உட்காந்துருப்போம். ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே யூ நீட் டு சிட் அபவுட் 1 to 2 hours 3 hours உட்காந்துருக்கு நிலைமை ஆகுது. பட் எமர்ஜென்சியில் நீ பார்த்தோன்னா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா தான் அந்த வீக்னஸே நம்மளுக்கு நிறையா தருது. எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் சதீஷ் அவங்க என்ன ஒரு உஜ்ஜோரான் கொடுத்துருக்கானுங்க, ஒரு அங்காரான் கொடுத்துருக்கானுங்க. பார்த்தோன்னா எமர்ஜென்சியில் வந்து கிரிட்டிக்கல் ஆக்சிடென்ட் மட்டும் ரொம்ப நிலைமையில் இருக்குது வந்தால் எமர்ஜென்சியாக உடனே ஒரு எம்ஓஓ சரி இல்லைனா அங்கே மெடிக்கல் ஆஃபீஸரும் சரி அவங்க வந்து உடனே போய்ட்டு அட்டெண்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் அதெல்லாம் அப்புறம் தான், முதல் இவங்க தான் பார்த்துட்டு அப்புறம் தான் இவங்க அனுப்புகிறாங்க. ஸோ இமீடியட்லி அது அந்த ட்ரீட்மெண்ட் நடக்குதாங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட்டில் இமீடியட்லியாக என்ன அவங்களுக்கு பிரச்சனை சொல்லிட்டு எக்ஸ்ரே பண்ணுமா என்ன பண்ணுமா ரிஃபர் டு another டாக்டர், அந்த டாக்டர் சொல்லி அந்த டாக்டர் வந்து எமர்ஜென்சி ரூமில் வந்து மேபி பக்கார் இருக்க மாட்டாங்க, அதுக்கு அந்தாண்ட தான் அவங்க ரிஃபர் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ அதை விட்டுட்டு செமி கிரிட்டிக்கல் அவங்களுக்கு வந்து அதோட 300 லெவல் அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் பட்டிருக்கு, ஒரு கை உடஞ்சிருச்சு, அதெல்லாம் செமி கிரிட்டிக்கல். உயிர் போய் மண்டலம் உடஞ்சிச்சுவான தான் அது வந்து கிரிட்டிக்கல். ஸோ இவங்கள நீ பார்த்தனா 30 நிமிஷம் சொல்கிறாங்க. அவங்களோட எல்லோ சேனல், அது ரெட் ஜோன் முடிஞ்சு எல்லோ ஆரஞ்சா எல்லோ தான் நினைக்கிறேன், எல்லோவா சொல்லுவாங்க, அதானே எல்லோ தான் சொல்லுவாங்க. ரெட் ஜோன்லேயே 2 இருக்குது, அது ஒன்றா இல்லை 2 தானே, ரேட்டும் ஒரு க்ரீன் தானே, க்ரீனா இல்லை எல்லோ ஒன்று இருக்குது. இப்போ எல்லோனா அவங்க ஒப்சர்வேஷனில் வச்சுருப்பாங்க, அப்போ அவங்க தான் எல்லோவோ எனக்கு தெரியல, எனக்கு 2 தான் கேள்விப்பட்டேன். இல்லை க்ரீன் ஒன்று, எல்லோ ஒன்று, ரெட் ஒன்று. க்ரீன் ஓகே. நீ பார்த்தனா இப்போ அந்த எல்லோ கேட்டகரியே வச்சுக்கோமா அதை நீ பார்த்தனா 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் போனோம் அவங்களோட ட்ரீட்மெண்ட். அப்போ நீ நீ படுத்து கிடக்கணும். அந்த 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 அவங்க 2வது வந்து நம்மளை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோட அதோட இன்னொன்று பார்த்தோன்னா க்ரீன்னா நீ நார்மலாக ராத்திரி கிளினிக்கெல்லாம் சாத்தியிருக்கோம் அவுட் பேஷண்ட்டு, நீ வந்து எமர்ஜென்சிக்கு தான் போகணும். எமர்ஜென்சியில் வந்து நீ வெயிட் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு வயிற்று வலியோ கேஸ்ட்ரிக் வலியோ அந்த மாதிரிலாம் போகிறாங்க வச்சுக்கேன். அவங்களோட டூரேஷன் அவங்க நிற்கிறது அங்கே இருக்கிறது பார்த்தோன்னா 90 to 120 2 hours 1 hour 45 minutes to 2 hours மட்டும் அவங்களோட வெயிட்டிங் பீரியட் இருக்குது. ஸோ இது ஸ்டாண்டர்டா என்ன கேட்டால் ஸ்டாண்டர்ட் இல்லை, இது ஸ்டாண்டர்ட் இட்ஸ் நாட் ஸ்டாண்டர்ட் சதீஷ். இதுதான் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்க போகிறாங்க கவர்மெண்ட்னா இது ஒரு அவமானமான விஷயம். ஏன்னா இங்கே தான் வந்து ரிஃபார்ம்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் மாறுது, எல்லா விஷயத்திலும் ரிஃபார்ம் பண்ணிட்டு தான் பக்கத்தான் ஹராப்பான்னு வந்தது. இப்போ வந்து அந்த கவர்மெண்ட் கூட சேர்ந்தோன்னா இதெல்லாம் மறைக்கிறாங்கன்ட்டா நம்ம என்ன சொல்கிறது தெரியல. பட் எவ்வளோ அளவுக்கு எஃபிஷியனாக கொண்டு போகணுன்னா வந்து ஒரு கவர்மெண்டோட அதை பார்த்து தான் நம்ம வந்து அரசியலில் தீர்மானம் பண்ணுவோம். நான் முன்ன வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், ஏன்னா சதீஷ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வந்து எல்லாமே போயிட்டு இருக்க மாட்டாங்க. ஆமாம், எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாமே போக மாட்டாங்க. பட் எப்போதும் போகிறவங்க இருப்பாங்க, இனிப்பு இருக்கிறவங்க, வயசானவங்க, அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு போகிற பிள்ளைங்க போவோம். அவங்களுக்கு தெரியும் இது என்னடா அது உட்கார வைக்கிறானுங்களா நம்மளை சாவடிக்கிறாங்களான்ட்டு. ஸோ
இது பார்த்தனா இதோட அதில் வேர்ஸ்ட் ஸ்பாட் ஒரு 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 இடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாயாங் ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. ஸ்லாயாங் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வெயிட்டிங் டைம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 5 to 6 ஹவர்ஸ்ன்றாங்க ஃபார் நான் கிரிட்டிக்கல்ஸ். லேப் ரிசல்ட் வர்றதுக்கே 6 hours அண்ட் லேப் ரிசல்ட்டு. தட் மீன்ஸ் லேப் ரிசல்ட் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு நீ ப்ரைவேட்டில் போனால் கூட 2 hour வந்து மேக்ஸிமம்லாம் 2 hourலாம் 1 hour ப்ளஸில் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். டிபெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டகரி அவங்க பார்க்குறாங்கன்ட்டு. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா இதையும் ஆடிட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஆடிட் பண்ணியிருக்கு. இது லேட்டஸ்டான ஆடிட் ரிப்போர்ட் நம்மக்கிட்ட இல்லை. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாகவே நம்மளுக்கு வந்து டாக்டர்ஸும் நர்ஸும் குறைவாக இருக்காங்கன்றாங்க. ஸோ இங்கே தான் சதீஷ் கேள்விக்குறியாக இருக்குது. டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வெளியாகிற பிள்ளைங்க அன்லெஸ் அவங்க வந்து சொந்தமாக காசு கட்டி படிக்கிறத தவிர்த்து கவர்மெண்ட் இதில் போனால் கூட நீங்கள் வந்து நினைக்கிறேன் இது செஞ்சாகணும். நீ வந்து ஹவுஸ்மெண்ட் செஞ்சு ஆகணும். ஹவுஸ்மெண்ட் வந்து ஹவுஸ்மெண்ட் செஞ்சால் தானே வந்து அவங்கள வந்து அந்த கவர்மெண்டோட ரோலுக்குள்ளே கொண்டு வருவாங்க, அந்த இதில் செஞ்சாவாங்க. ஸோ ஹவுஸ்மெண்ட் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் மலேசியன்ஸ். சதீஷ் நான் என்ன சொல்கிறேன்னா படிச்சுட்டு வெளியாகுதுங்க ஒரு 3,000 to 4,000 டாக்டர்ஸ் வந்து எவ்ரி இயர் வெளியாகுதுங்க. எவ்ரி இயர் 4,000 டாக்டர்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இயர்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க படிக்கிறாங்க, அதேமாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சர்க்குலேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. இதேமாதிரி இந்த அமௌண்ட் தான் மண்ணிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும். மேபி இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீ வந்து யூனிவர்சிட்டிஸில் வந்து இந்த கோர்சஸ் நிறையா ஆக்கணும். இன்னொன்று நீ பார்த்தோன்னா 4,000 டாக்டர்ஸ் உள்ளே போகும்போது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது எவ்ரி இயர். இந்த மீன்ஸ் இவங்க வந்து ஹவுஸ்மெண்ட் வந்து சர்டன் இயர்ஸ் அவங்க செய்யணும்ல. அவங்க வந்து ஹவுஸ்மெண்ட் வந்து ஐ திங்க் இட்ஸ் அபவுட் 1 year கிட்ட வரும். அந்த 1 year அவங்க முடிச்சிட்ட பிறகு வந்து அவங்க வந்து எம்ஓ ஆவாங்க. மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக அவங்க கொஞ்ச நாள் வந்து சர்வ் பண்ணுவாங்க. அது முடிச்சுட்டு வந்து வெதர் தே கேன் கண்டினியூ ஆர் நாட் இஸ் அப் டு தெம். பட் மலேசியாவில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டேவிட் 3,000-4,000 நமக்கு டாக்டர்ஸ் வந்து பத்தலை. இன்ஃபேக்ட் அதுதான் ட்ரூத். இதில் இன்னொன்று பெரிய கிரிட்டிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா படித்து முடிச்சுட்டு நம்ம மலேசியன்ஸு எஸ்பெஷலி டாக்டர் முடிக்கிறாங்களே ஆஃப்டர் தி ஹவுஸ்மெண்ட் ஆஃப்டர் தி கெட் எம்ஓ ஆஃப்டர் சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தோடனே தி ஆர் ஃப்ளைங் டு சிங்கப்பூர் துபாய் அந்த மாதிரி போயிடுறாங்க. இஸ் பெட்டர் பே. இங்கே மாதிரி வந்து ஸ்டாண்ட் பை வந்து 24 மணி நேரம் ஸ்டாண்ட் பைலாம் டாக்டர்ஸை வந்து குறிப்பாக 24 மணி நேரம் வந்து ஸ்டாண்ட் பையில் வைக்கக்கூடாது. பிகாஸ் அவங்க வந்து ஃபிட்டாக இருக்கணும் மற்றவங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு. யூசி ஒரு சில வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சு டேவிட். ஒரு டாக்டர் 24 மணி நேரம் வெரி டெடிகேட்டட் பாய், ஐ திங்க் ஸ்லிம் ரிவர் ஹாஸ்பிட்டலில் போகிறப்போ வந்து தூக்கத்தில் போயிட்டு வந்து வண்டியை விட்டு ஆக்சிடென்ட் பற்றி இறந்துட்டார். ஒரு இந்தியன் டாக்டர்லாம் குவைட் சம் டைம் வெரி குட் காய் எனக்கு தெரிஞ்சதில்லை, நான் விசாரிச்சதில்லை. ஸோ இதுதான் வந்து பிரச்சனை நான் நினைக்கிறேன் டேவிட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓவர் ஒர்க் அவங்கள ஹவுஸ்மெண்ட்டு. இன்னொன்று வந்து அந்த கெப்பாசிட்டி வந்து நம்மக்கிட்ட வந்து பத்தலை இவங்களை வந்து ரிட்டைன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சர்வீஸில். ஸோ மறுபடியும் எல்லாம் இப்போ வேலன் சார் கூட சொல்லியிருந்தார்ல, எக்கனாமிக்கலி நாட் ஃபீஸிபிள், ஃபைனான்ஷியலி நாட் ஃபீஸிபிள். இது கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஃபைனான்ஸை செலவு பண்ணி டாக்டர்ஸை ரிட்டைன் பண்ணல, நம்ம மலேசியன்ஸோட ஹெல்த் கேரை பார்த்துக்க முடியலன்னா அப்புறம் என்னத்துக்கு வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்குற காசு டெக்ஸை வந்து நீ யூஸ் பண்ணுற? தேவை இல்லையா? மடானி ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அந்த பிராண்டிங்காக வந்து நீ ஃபியூ 100 million செலவு பண்ண தேவை இல்லையா? மைட் அஸ் வெல் இன்வெஸ்ட் இன் மெடிக்கல் ஹெல்த் கேர். நம்ம அதுதான் சொல்கிறோம். ஹெல்த் கேரில் வந்து இல்லை உங்களை வந்து நம்ம வந்து இது வந்து நாட் ஃபைனான்ஷியலி ஃபீஸிபிள் இல்லைனா மக்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது கவர்மெண்டோட கடமை. அதுக்கு தான் நீ எங்கள்கிட்ட டெக்ஸ் வாங்குறேன். இப்போ அதுவும் வந்து அன்வார் வந்ததுக்கு பிறகு வந்து 8 புது டேக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த காசை வாங்கிக்கிட்டு இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு கிவ் பேக் டு த பப்ளிக், அதுலேயும் வந்து நீங்கள் பணக்காரங்களாக இருந்தால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராதிங்க. அதுலேயும் பாதி பேர் டேவிட் இப்போ வந்து நம்மளாம் வந்து மெடிக்கல் கார்டு இருந்துச்சுன்னா நம்ம நேராக ப்ரைவேட்டுக்கு தான் போகிறோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதில்ல. அதில் ஒரு 20% வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதில்லன்னு வச்சுக்கோமே. அதை கூட வந்து உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னா வாட் இஸ் த கவர்மெண்ட் டூயிங்? ஸோ அதுதான் கேள்வி டேவிட். நீங்கள் கேட்டு வந்தீங்களா ஏன் வந்து நமக்கு பத்த மாட்டுறாங்கன்னா எவ்ரி இயர் வந்து ரெகுலராக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. 3000 பேர் பூந்தாங்கன்னா இங்கே இந்த 3000 பேரில் வந்து படித்து முடிச்சுட்டு 1000 பேர் விளையாடி போயிடுறான். எனக்கு வேணாம், ஒன்று ப்ரைவேட்டை பார்த்துக்கிறான், இல்லை சிங்கப்பூர் இஸ் குட் மணி, இல்லை துபாய் அந்த மாதிரி கண்ட்ரிக்கு போயிடுறாங்க. ஸோ பிகாஸ் இட்ஸ் குட் மணி ஃபார் தட். ஸோ அது வந்து நம்ம அவங்களே ப்ளேம் பண்ண முடியாது டேவிட். ஏன்னா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு படித்து வராங்க. மலேசியன் சம்பளம் ஈக்குவலாக இல்லை. சம்பளம் ஈக்குவலாக இல்லை டேவிட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வழி படிச்சுட்டு எய்ம்ஸில் படிச்சுட்டு வர பிள்ளைக்கும் அந்த 20,000 வழி இங்கே 45,000 வழி படிச்சுட்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலேருந்து வர பிள்ளைக்கும் வந்து சேமானது தான். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படித்த இப்போ எய்ம்ஸில் இருக்கிறவனுக்கு வைக்கிறது இதை தான் நீ இங்கேயும் வைக்கிற. நீ வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற டாக்டரும் கூட பாண்ட் சைன் பண்ணு. பிகாஸ் டேக்ஸ் பேயர்ஸ் மணி தான் நான் அங்கேயும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நீ பாண்ட் சைன் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ண மாட்டாங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன் டேவிட்,
அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தில் மெஜாரிட்டி இருக்கிறனால அதை செய்ய மாட்டானுங்க. அவங்க பிள்ளைங்க வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறதுனா தே ஓப்பன் டு இட். அதுதான் வந்து நான் பிரச்சனையாக பார்க்குறது வந்து அதுதான் டேவி. எல்லாத்துலேயும் வந்து ஒரு ரேஷியல் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். நீ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் மொத்தமாகவே 45,000 வழி செலவு பண்ணி தான் படிக்கிற டேவி. படிச்சுட்டு 5 லட்சம் வழி செலவு பண்ணிட்டு வர பிள்ளைங்க அவங்களோட அந்த கடனை கட்டணும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல சம்பளம் வந்துச்சுன்னா அங்கே போக தான் பார்ப்பாங்க. ஆனால் மலேசியன் மக்களுடைய காசில் நீ வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அந்த டாக்டர்ஸை உருவாக்கியிருக்கேன்னா 3 வருஷம் நீ வந்து எம்ஓவாக இருந்தால் தான் வந்து நீ வெளியாக முடியும், இல்லை 5 வருஷம் எம்ஓவாக இருந்தால் தான் நீ வெளியாக முடியும்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து இருப்பாங்க. ஸோ நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். எண்ட் ஆஃப் த டே வந்து கவர்மெண்டோடைய என்ன சொல்லுவாங்க ஒரு கிளியரான பாலிசிஸ் இல்லை இவங்களை எப்படி ரிட்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன் அதை. இல்லை நீ பார்த்தனா சதீஷ் இஷ்யூ என்னென்னு பார்த்தோன்னா இப்போ மலேசியாவோட ரேஷியோவை பார்த்தோன்னா ஒரு டாக்டர் 400 பேர் பார்க்கணும் ஒரு நாளைக்கு. இல்லை ஐ மீன் ஒரு டாக்டர் நீங்கள் எது சொல்கிறீங்க ஓகே பாப்புலேஷன் ரேஷியோ பார்த்தோன்னா ஒரு டாக்டர் வந்து 400 பேரை பார்க்குற நிலைமையில் இப்போ மலேசியாவில் இருக்குது. ஸோ அதான் நீ சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் வந்து வெளியூருக்கு போயிடறாங்க. அதெல்லாம் ஓகே சதீஷ். நான் என்ன சொல்கிறேன்னா சதீஷ் வராங்க உள்ளுக்கு படிக்க வராங்க, படிச்சுட்டு வராங்க, வெளியாகிறாங்க, டாக்டராக இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த இயர் வந்து அதை கவரேஜ் பண்ணுறாங்க. இப்போ ஆமாம் அந்த எவ்ரி இயர் வந்து அந்த 4,000 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட் 4,000 பேர் வெளியாகிறாங்களோ இல்லை 3,000 பேர் வெளியாகிறாங்களோ சில பேர் வந்து இங்கேயே இருந்துடுறாங்க. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி. நீ போய்ட்டு கிளினிக் திறந்து ஓட்டனா அவ்வளோக்கு அங்கேயும் காம்படிட்டர் இருக்காங்க. ஸோ அவங்க வெளியூருக்கு போனால் அவங்க வெளியே ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு போகணும், ரெண்டாவது திரும்பி வரணும். ஸோ இருக்குது நிறைய விஷயம் இருக்குது பாரு அது. பட் கவர்மெண்ட் வந்து ஃபைண்ட் அ வே சதீஷ். நான் என்ன சொல்கிறேன் சதீஷ், இப்போ எவ்வளோ கெப்பாசிட்டி பார்க்குறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ கெப்பாசிட்டி பார்க்குறாங்கன்ட்டு. பட் கவர்மெண்ட் என்ன இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா இல்லை பரவாயில்ல நம்ம வந்து இங்கே என்ன சொல்லலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து குறைப்போம், சுமையை குறைக்கிறேன்னா தே நீட் டு கோ டு த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து காசு இல்லை. ஸோ கவர்மெண்ட் ஒரு காமன் ஐடியெல்லாம் இஃப்எஃப் காசு எடுத்து மெடிக்கல் கார்டு வாங்கிட்டு மெடிக்கலுக்கு போங்க விஷயம் அப்படி டைவெர்ட் பண்ணி அப்படி அனுப்புகிறாங்க. சத்தனை குரூப்பை வந்து அப்படியே அனுப்புகிறாங்க. ஸோ ஓகேலாம் அட்லீஸ்ட் நீ அங்கே அனுப்புகிற சில பேர் போகிறாங்க. பட் என்ன நினைக்கிறேன் சதீஷ், ஒரு டாக்டர் ஒன்று இங்கே ஒரு ப்ராப்ளம் இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ். ஆமாம் எக்யூப்மெண்ட்ஸ் அது பிக் ப்ராப்ளம் நம்மளுக்கு. எல்லாம் வந்து டாக்டர் சொல்லிட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸை பார்க்காம போகிறாங்க. ஓகே டாக்டர்னா நீ படிச்சுட்டு வரணும், அது ஹியூமன் டேலண்ட்ஸு. நீ வந்து ஒரு மனிதம் படித்து அறுபது சர்டிஃபிகேட் வந்தோடனே அந்த டிகிரி வந்தோடனே தான் நீ வந்து டாக்டர் உன்னை பண்ணதான் டாக்டர் ஆக முடியும். அது தேட்ஸ் அ ப்ராசஸ். பட் மிஷினரி வாங்குறதுக்கு என்ன சதீஷ் ப்ராசஸ்ஸு? நீ பாரு சதீஷ், ஒரு கேஸு இப்போ நேற்று நடந்த கேஸு, ஒரு மிலே லேடி வந்து அவங்க ஒரு ஆள் மூலியமாக கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அல்சர் நினைக்கிறேன், வயிறு புண்ணாயிடுச்சு ரொம்ப நாளாக. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு பார்த்தா தான் கொடுப்பானுங்களா டைம் பண்ணி ஒரு வாரம் சென்று வா அந்த மாதிரி வான்ட்டு. ஸோ அப்பா அவங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனாலும் இன்னொரு டாக்டரை போய் பார்த்துருக்காங்க. அது ஒரு இந்தியன் லேடி டாக்டரு. ஸோ அவங்க பார்த்துட்டு உனக்கு வந்து சிவியராக இருக்குன்னு நினைக்கிறேன், இமிடியட்லி அவனுக்கு வந்து எண்டோஸ்கோபிக் செய்யணும். எண்டோஸ்கோபிக் தரமா வேற ஒன்றும் இல்லை, எண்டோஸ்கோபிக் தான். நீ வந்து எம்ஆர்ஐனாச்சும் ஒரு மிஷினரி தேவைப்படுது, எண்டோஸ்கோபிக் செய்யணுன்னொன்னே உடனே சொல்லியிருக்காங்க நீ செஞ்சுட்டு வந்தோன்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎம் ஹாஸ்பிட்டல் போனால் பிஎம் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்காங்க இங்கே நாங்கள் செய்யலை, நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலு அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இங்கே செய்யலை, மேபி கியூஆர்டான்னு தெரியல, அந்த டாக்டர் வரல சம்திங் என்னமோ இது சொல்லிட்டு நீ வந்து சிவராஜ்யா ஹாஸ்பிட்டல் போக சொல்லியிருக்காங்க. இவங்க சிவராஜ்யா ஹாஸ்பிட்டல் போனோன்னே அங்கே உள்ள ஆஃபீஸர் பார்த்துட்டு ஓகே உனக்கு டேட் கொடுக்குறேன்னு பாரு, உன் வழியில் இருக்க உனக்கு வந்து அல்சரு எண்டோஸ்கோபி பண்ணால் தான் தெரியும் உன் வயிறு என்ன நிலைமையில் இருக்குன்ட்டு. அவங்க எவ்வளோ நாள் தம்மா கொடுத்துருக்காங்க? 30 நாள் மாதம் கிடச்சிடும். 30ஆம் தேதி 7வது மாதம். அப்போ அந்த 30ஆம் தேதி 7வது மாதம் மட்டும் இவங்க என்ன ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு மருந்து எடுப்பாங்க, வலி மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கணும். வலி மருந்து சாப்பிட்டா இன்னொரு காம்ப்ளிகேஷன் இருக்குது, கிட்னி. அதே வந்து வச்சுக்க கெஸ்ட்ரிக் மருந்து அந்த பாலை மருந்து எவ்வளோ தான் குடிச்சிட்டு இருப்ப, சாப்பாடு இருக்காது, டயட் இருக்காது, நீ வந்து இருக்க ஒன்று வேர்ஸாக உன்னால் தாங்க முடியலன்னா கடைசியா வந்து இறப்பில் போய் விடும், இல்லைன்னா கேன்சரில் போய் விடும். ஸோ இமிடியட்லி தெரியணும் பாரு. அப்போ பாரு அவங்க வந்து எப்படியோ யாரோ கேட்டால் எனக்கு அனுப்பி விட்டாங்கன்னு சொன்னால் எனக்கு டீட்டெயிலாக அனுப்பிட்டு நான் வந்து மலைக்காரவங்க இவன்தோ சதீஷ் நம்மளுக்கு எல்லாம் நினைப்பாங்க எதிரின்ட்டு. அதான் அரசியல், இதெல்லாம் அரசியல், அதுதான் இதுதான் கற்றுக்கணும் சொல்கிறேன் நான். இவன்தோ நம்மளுக்கு வந்து அந்த கட்சிக்கும் டிஏபி வந்து எங்களுக்கு எதிரி, அது கிடையாது, எதிரி கிடையாது, ஒப்பனன்ஸ்.
எப்படின்னா பாலிசி மேட்டர் தான் அது. அவங்களோட கொள்கை அடிப்படை தான். பட் ஃப்ரெண்ட்ஸ் தானே எல்லாமே, எல்லாம் மனிதன் தானே. ஸோ இமீடியட்லி நான் அனுப்புகிறேன் உங்களை எஸ்கோக்கு அனுப்பி விட்டது. இப்போ தோழம் பண்ணு இந்த மாதிரி நிலமன்ட்டு உடனே அவர் கொடுத்துட்டாங்க. நினைக்கிறேன் நேற்று பார்த்துருப்பாங்களா இந்த வாரம், அது அப்பயும் ஒரு வாரம் கொடுத்துருக்காங்க. பட் நேற்று நான் பார்க்கும்போது அந்த எஸ்கோ சொன்னார், இல்லை நான் அனுப்பிட்டேன் போய் பார்க்க சொல்லின்ட்டு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் சதீஷ், என்ன கேட்குறேன், எக்யூப்மெண்ட்ஸு இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் பத்தல உனக்கு. இல்லை நீங்கள் கேட்குறீங்க அந்த லேடிக்கு வந்து 1 by lakh வந்து நீங்கள் இது பண்ணீங்க, தெரியாதவங்க என்ன பண்ணுறது தேவி. அவங்க இந்த மாதிரி இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் சொன்னீங்களா 1க்கு 400 டாக்டர்ஸ்னு, அது வந்து அவங்களோட அல்டிமேட் டார்கெட். இது வரைக்கும் வந்து அது வரல. 400 டார்கெட் 2025 அச்சீவ் பண்ணிடுவோன்றாங்க. ஸோ ஐ டோன்ட் அவங்க இப்போ இருக்கிறது இப்போ வந்து போன வருஷம் ஜூன் 2024 படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 8400 ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து about 35,000 இருக்காங்க. 3500 வந்து இன்னும் பத்தல. 90% 90 தான். இது வந்து எம்ஓவே வந்து 90% தான் இருக்குது, 100% பத்தலை. கிரிட்டிக்கல் ஷார்ட்டேஜ்னு அதை சொல்கிறாங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா கவர்மெண்ட் வந்து இது எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறத இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் டிவி பப்ளிக் ஹெல்த் கேர். அதான் அவனுக்கு எஸ்எஸ்டி ஏற்றுறான். எஸ்எஸ்டி நினைக்கிறேன் இல்லை, எஸ்எஸ்டி எடுத்துகிட்டு நீ என்ன பண்ணுறேன்னா நீ எங்கே கொண்டு போய்ட்டு செலவு பண்ணுறேன்னா அந்த மடானி ப்ரோக்ராமுக்கும். மடானி ப்ரோக்ராம்னா நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பிராண்டிங் வந்து எவ்வளோ எத்தனை 100 மில்லியன்னு கேள்வி கேட்ட சொல்ல மாட்டாங்க. இதோ இப்போ ரோமுக்கு போயிருக்காரு பிரைம் மினிஸ்டர். ஸோ இதை விட முக்கியம் நான் என்ன நினைக்கிறேன், வெளிநாட்டுக்கே போக வேணான்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லாடி அப்புறம் இவர் தான் பாப்பா கால் மலேசியா வச்சா, பாப்பா சுக்காய் மலேசியா, பாப்பா கால் மலேசியா கால் பண்ணி பேச வேண்டியதானே. ஒய் யூ நீட் டு கோ ஸ்பெண்ட் பப்ளிக் மணி ஆன் திங்ஸ் லைக் தட். நீ ரோம் போயிட்டு இவர் என்ன கொண்டு வரான்னு தெரியலாம். சம்டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பில்லியன் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்லி நமக்கு இது வரைக்கும் தரல பாருங்களேன். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இதில் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டிஞ்சி பண்ணக்கூடாது. இட் ஆல்வேஸ் ஹேவ் டு பி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஸ்லாங்கூர் போனோம்ல, நீங்கள் நம்ம இப்போ போனப்போ நம்ம பார்த்தோம், நம்ம அந்த பழைய வெஸ்கோ சேவையில் போனோடனே அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து தஞ்சோங்கராங் ஹாஸ்பிட்டல் பெருசாக கட்டியிருக்கானுங்க. காப்பார் ஹாஸ்பிட்டல் தானே கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீ புது ஹாஸ்பிட்டல் கட்டுற. அண்ட் ஐ திங்க் ஐ எம் ஆல்வேஸ் ஃபார் அ நியூ ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா கட்டு கவர்மெண்ட். ஆஃப்கோர்ஸ் சில பேர் கேட்பாங்களே, நான் அது கூட வந்து எனக்கு ஓகே டேவிட், மெடிக்கல் கார்டு இருந்துச்சுன்னா வந்து உன்னால் வந்து காஸ்ட் இது பண்ண முடியலையா, ஓகே மெடிக்கல் கார்டு உங்களுக்கு இருக்கா, நீ ப்ரைவேட்டில் நீ ஸ்பெண்ட் பண்ணனா வந்து உனக்கு வந்து உன்னோட கார்டு லிமிட் வந்து 100,000 per yearன்னு வச்சுக்கோமே. நீ கவர்மெண்ட்டில் இது ப்ரைவேட்டில் பண்ணால் 100,000 முடிச்சிடும். நீ கவர்மெண்ட்டுக்கு வந்தனா அதை விட விலை சீப்பாக இருக்குன்னா அட்லீஸ்ட் யூ கேன் டூ தட். நீ மக்கள்கிட்ட காசை கூட வாங்கிக்கோ, அது பிரச்சனை கிடையாது. பட் பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து அப் டு டேட்டாக இருக்கணும். மெஷின்ஸ் இல்லை டேவிட். இதை கேட்குறதுக்கு எனக்கு நினப்பு இருக்குது. இது வந்து சில வருஷத்துக்கு முன்னால் உங்களோட ஆர்டிக்கல் ஒன்றும் அதில் இருக்கும். இஷாம் அப்போ பதில் சொன்னார்ல, அம்மாவுக்கு வந்து நெஞ்சு வலின்னு சொல்லும் போது நீங்கள் வந்து பெர்லீஸில் ஆறாவிலேருந்து பக்கத்தில் இருக்க ஆறாவ் ஹாஸ்பிட்டல் கங்கார் ஹாஸ்பிட்டலில் வந்து என்ஜிஓ இல்லை. நீங்கள் அங்கேருந்து அலோஸ்தார் கூப்பிட்டு வரணும். அப்போ நீங்கள் சொன்னீங்க, ஏய் ஒரு நெகிரி தெரியுமா, பெர்லீஸ் ஒரு சின்ன நெகிரியாக இருந்தாலும் என்னெல்லாம் என்ஜிஓ மிஷின் இல்லை அப்படின்னு உங்களோட ஆர்டிக்கல் மலேசியா கேணியில் வந்ததுக்கு அப்புறம் இஷாம் என்ன சொல்லியிருந்தாருன்னா நல்ல ரோடு இருக்கா மலேசியாவில், நல்ல ரோட் சிஸ்டம் இருக்கு, அதனால 30 கிலோமீட்டர் தானா, அதனால வந்து இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லையா. எவ்வளோ ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான பதில் டேவிட் இது. நான் வந்து அதை அப்போ பார்த்தேன், ஏய் என்னடா இந்த மாதிரி சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் வந்து கெடால சவுதர்ன் கெடால இருக்கிறவங்களா இப்போ கூலிம் பண்டாபாரு கூலிம் ஏரியா இந்த எஸ்பியில் உள்ளவங்களுக்குலாம் வந்து எஸ்பி ஹாஸ்பிட்டல்னா த பெஸ்ட். இது வந்து இங்கே பினாங் ஹாஸ்பிட்டல் இருக்குது, சர்ஜரிக்கு எனக்கு எவ்ரி திங். இது வந்து நம்ம அப்பயே சொன்னோம், ஏய் கார்டியோ வாஸ்குலர் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பிக் யூனிட் இருக்கணும். ஒன்று அவன் அலோஸ்தா போனோம், இல்லை பினாங் ஹாஸ்பிட்டல் வரணும்னா தெரியுங்களா. இங்கே கப்லாவத்தாசில் உள்ளவங்க பினாங் ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கே வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிடிக்கும். உயிர் போகிற தருவாயில் எப்படி டேவிட் போவாங்க. ஒரு கிளாசிக்கான கேஸு சுங்காபத்தானி ஹாஸ்பிட்டலில் நடந்தது. ட்ராய்ஹெச்சில் அவர் ரொட்டிஜனாக விற்கிறவர், அவர் வந்து ட்ராய்ஹெச்சில் வெயிட் பண்ணுறாரு, வெயிட் பண்ணி 3 மணி நேரம் ட்ராய்ஹெச்சில் இறந்துட்டார். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க ஜஸ்டிஃபை பண்ணுறது டேவிட், அதுதான் நான் கேட்குறேன். இல்லை சதீஷ், வெறும் வந்து இப்போ ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன். பட் வெறும் இது ஒன்றும் இல்லை சதீஷ். இப்போ இஷ்யூ வந்து டாக்டர் ஒண்டி எங்கள் இஷ்யூ இல்லை. இன்னொரு இஷ்யூ பார்த்தியா நர்சஸ் டெஃபிசிட் தான். நர்சஸை பார்த்தாம இருக்கு. நர்சஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. நர்சஸ் முதல் டாக்டர் தான் என்ன சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம செனத்தர் வாழைப்பழம் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அவர் வந்து நர்சஸ்க்கு வந்து ஸ்கர்ட் வந்து துணி ரொம்ப ஃபிட்டாக இருக்குது, அதை பற்றி பேசுகிறாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் வந்து
பிக் மேஜர் இஷ்யூஸ் இருக்குது. அந்த ஹெல்த் கேர் நம்ம ஒரு ஆளை போய் பார்த்துக்கிறதுக்கே அங்கே நர்சஸ் பற்ற மாட்டுது. ஸோ வந்து நர்சஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜுரூர் அவார்டு என்னது காலேஜ் ஜுரூர் அவார்டு வச்சுருக்காங்க. அதை எவ்வளோக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. பட் என்னை கேட்டேன்னா சரி நத்திங், நீ உனக்கு ரூகியே கிடையாது. நீ டேலண்ட்ஸை நிறையா கொண்டு வந்தனா உனக்கு ரூகி இல்லை மலேசியாவில். ஏன்னா ஒன்று நீ அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கலாம், இன்னொன்று வந்து வெளிநாட்டுக்கு நீங்கள் அனுப்பலாம். இப்போ நீ பார்த்தோன்னா அரப் சவுடி சரி, இந்த மிடில் ஈஸ்ட்லாம் சரி, நர்சஸ் இல்லாமல் இருக்காங்க. அங்கே வந்து ஆம்பளை நர்சஸ்லாம் இருப்பாங்க பாரு. ஸோ கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா இதே டாக்டர் சிஸ்டமை வந்து நர்சஸை கொண்டு வந்துட்டு அவங்களுக்கும் வந்து இந்த இதை கொடுக்கணும். நீ படிச்சிருக்க, நீ ஒரு நாளைக்கு எங்கே வேலை செய், அப்புறம் நீ வெளியாக போறியோ நீ அங்கேயே இருக்க போறியோ டிபெண்ட்ஸ் ஆன் யூ. தென் அவங்கள வந்து வேற இடத்துக்கு அனுப்பலாம். சிங்கப்பூர் கூட தேவைப்படுது நர்சஸ்ஸு, உலகத்தில் எல்லா இடத்துலையும் நர்சஸ் தேவைப்படுது. ஸோ வை நாட் இந்த ஒரு ஹாப்பை நீ உருவாக்குன இதே கேஸில் வந்து டேலண்ட்ஸும் நம்மளுக்கு இருக்கும், நம்மளோட இந்த குறவு இந்த என்ன சொல்லுவாங்க இந்த பத்தாக்குறையும் வந்து தீக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சதீஷ். முக்கியமானது இந்த 3 மேஜரான இந்த டாக்டர், நர்சஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் சதீஷ். அது 3 தான் சதீஷ் ஒரு ஹாஸ்பிட்டல்னா இருக்கணும், இது இம்பார்ட்டண்டானது. ஸோ அது லேக்காக இருக்குது. அதனால் வந்து பேஷண்ட் போய்ட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 6 மணி நேரம் வெயிட் பண்ணோம். நல்ல ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா சதீஷ் ரொம்ப அவமானம். மலேசியா வந்து பெருத்தா இங்கேருந்து பிரேசிலில் போய்ட்டு பிரிக்ஸில் போய்ட்டு பித்திக்கிறதுக்கும், இங்கேருந்து போய்ட்டு ரோமில் போய்ட்டு இப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் மட்டும் நாங்கள் மலேசியா இஸ் வெரி குட் காமிக்கிறதுக்கும். ஏன்னா இங்கே வந்து இந்த ஹெல்த் கேரே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அவ்வளோ சீரியஸாக இதை காமிச்சிக்கிறது. நான் நீங்கள் சொன்னீங்களா 2023 இதுபடி என்ன சொல்லுதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தோட இதுபடி கேட்டிங்கன்னா ஷார்ட் ஃபால் வந்து எவ்வளோ தெரியுங்களா இருக்குது. நம்ம சிக்னிஃபிகண்ட் நர்சிங் ஷார்ட்டேஜ் வந்து 40% இருக்குது. 40%. அண்ட் பை 2030 வந்து இது 60% ஆயிரும்னு சொல்கிறாங்க. இன்னும் 5 வருஷத்தில் 60% நர்சஸ் இல்லை தெரியுங்களா. ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஆஃப்கோர்ஸ் மறுபடியும் நம்ம போனோமா வந்து அவங்களோட சம்பளம் குறைவடைவே, அவங்களுக்கு 2600 வழி தான் நீ கொடுக்குற. அண்ட் அதே வந்து அவங்க வந்து எவ்வளவோ குறைவு மிடில் ஈஸ்ட்லேருந்து நீங்கள் சிங்கப்பூரையும் இது பண்ணிங்கன்னா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ லம்வாயி கேபிஜேலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரைனிங் கொடுத்து பாண்ட் சைன் பண்ணி சொந்த காலேஜ் வச்சு எடுத்துக்கிறாங்க. நீ 5 வருஷம் என் கூட பாண்ட் வந்து சைன் பண்ணி 5 வருஷம் நீ முடிச்சோடனே நல்ல சம்பளம் கிடைக்குது. 5 வருஷம் முடிச்சோடனே அவங்க பார்க்குறாங்க எனக்கு சிங்கப்பூர் நான் போனேன்னா எனக்கு இன்னும் நல்ல சம்பளம் இருக்குது, அவங்க அங்கே போயிடுறாங்க. அண்ட் இவென்ச்சுவலி வந்து இது எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா இந்தோனேஷியா. இப்போ நுசாந்தாரா செய்கிறாங்களே, நுசாந்தாராவில் வந்து ஷார்ட் ஃபால் வந்துச்சுன்னா எல்லாம் அங்கே போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. பிகாஸ் குட் மணி. ஆஃப்கோர்ஸ் இந்தோனேஷியாவோட ஹெல்த் கேர் வந்து அவ்வளோ இதாக இல்லை. ஐ மீன் நான் வந்து ஒரு பீயிங் டெவல்ஸ் அட்வொகேட் நான் அதை சொல்கிறேன் பாருங்களேன். அதே போல் வந்து இப்போ February 2025 கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா 40,000 நமக்கு பத்தலை, ஆனால் அவங்க இந்த வருஷம் வந்து 3,200 பெர்மனன்ட் நர்சஸ் தான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து எனக்கு எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நான் என்ன பார்க்குறேன்னா ஹெல்த் கேர் வந்து ஒரு கிரைசிஸில் போய்கிட்டு இருக்கு மலேசியாவில். இட் இஸ் சீரியஸ் கிரைசிஸ். இதை வந்து சரியான நேரத்தில் இவங்க வந்து ஹேண்டில் பண்ணலன்னு வச்சுக்குவோமே. இன் ஒன் டே வந்து நம்ம எப்படி வந்து கோவிட் அப்போ நம்ம பார்த்தோம், நர்சஸ் பத்தாமல் எல்லாம் ப்ரைவேட் டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களோட இதெல்லாம் விட்டுட்டு போனாங்க. நாங்கள் சர்வ் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து கொஞ்சம் பேசிக்கான நர்சிங் இது இருந்தவங்களாம் கூட வந்து வாலண்டியராக போயிட்டு செஞ்சாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துடும். திடீர்னு ஒரு பெண்டமிக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, வி வில் பி இன் சீரியஸ் ட்ரபிள் டேவிட். அதுதான் சொல்ல வரேன். அதான் சதீஷ், அது நினைக்கிறேன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்கணும். அது ஸோ முடியல சொல்லிடணும். அதை தான் சொல்கிறேன், கவர்மெண்ட் வந்து உண்மையை பேசணும். ஏன்னா இங்கே நீ உண்மையை பேசலைன்னா இப்போ வச்சுக்கேன், நம்ம பிள்ளைங்க படித்து வருது ஃபார்ம் 5 படித்து முடிஞ்சோடனே எல்லாம் காலேஜ் லைஃப்பை தேடுதுங்க. ஸோ தேடும் போது இப்போ ஆப்ஷன்ஸ் நீங்கள் என்ன நம்ம எல்லாம் சொல்கிறோன்னா தீவேட்னு திணிச்சிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு. அஃப்கோர்ஸ் தீவேட் ஒரு சைட்டு, பட் தீவேட் நீ சொன்னோன்னே நம்மளோட மைண்ட் எங்கே போகுதுன்னா ப்ரைவேட் செக்டரை காமிக்குது. தீவேட் நாட் கவர்மெண்ட் செக்டர், ப்ரைவேட் செக்டர் அது. ஸோ ப்ரைவேட் செக்டரை காமிக்குது. ப்ரைவேட் செக்டர் காமிக்கும் போது நம்ம நினைக்கிறோம் கவர்மெண்ட்டில் வந்து வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்ட்டு. ஏன்னா நீ வந்து அட் த ஹேண்ட் நீ பார்த்தோன்னா அங்கே ரேஸ் பேஸில் தான் அங்கே நீ அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது சதீஷ். ஸோ நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க சரி இந்த செக்டரில் போகலாம் நினைக்கிறேன்னா அது ஒரு அச்சமாகவே இருக்குது. ஏன்னா இங்கே போனால் நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்காது, நம்மளுக்கு வந்து சர்வைவ் பண்ண முடியாது இதில். ஸோ நம்ம இதை கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நர்ஸ் தான் சதீஷ். நர்ஸ் வந்து நீ நாளைக்கு வேலை செய்ய முடியாது, இப்போ டெக்னிக்கல் வேலை செய்ய முடியாத, இல்லை நீ வந்து சமையலுக்கு வேலைக்கு அனுப்ப முடியாத, கல்நெறிக்கு. ஆமாம்.
நர்ஸ்னா nurse தான். அவங்க nurses தான் இருப்பாங்க. அவங்க டாக்டராக ஆக முடியாது. அங்கேருந்து நீங்கள் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் ஆகலாம், இல்லைன்னா இன்னொரு சிஸ்டர்ஸ் ஆகலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த அந்த அந்த துறையில் போகிறதுக்கு அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. போனால் இருக்குமா வேலை? ஏன்னா அங்கே ரேஸ் பேஸில் கவர்மெண்ட்னா ரேஸ் வச்சு தானே நீங்கள் அங்கே வேலைக்கு எடுக்கிறேன். படிக்கிறதுக்கும் அந்த ஜுரூராவாட் ஸ்கூலுக்கு நீ போகிற அங்கேயும் நீ வந்து எல்லாத்துக்கும் அந்த கோட்டா சிஸ்டம் வச்சிருக்கேன். கவர்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். இட்ஸ் அ ஹெல்த் ப்ராப்ளம். நாளைக்கு வந்து ஒரு 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 மலாய்க்கார ஒரு பேஷண்ட்டை வந்து ஒரு அந்த டைமில் நர்ஸ் இல்லை வச்சுக்கேன், மலாய்க்கார பிள்ளைங்க போகல, நர்ஸ் இல்லைன்னா அங்க தமிழ் பிள்ளை தான் பார்க்க மாட்டாங்களா? ரைட்டா இல்லையா? ஆமா, உண்மைதான். நர்சஸ் டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கடவுள் அது நம்ம காட் தான் சொல்லுவாங்க எல்லாமே. ரேஸ் பிளைண்ட் அவங்க. ஸோ நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் வந்து இந்த இதெல்லாம் பார்க்கணும். ரெண்டாவது எனக்கு சீரியஸான விஷயம், அது சீரியஸாக டெபிசிட்ல இருக்கு. 5 வருஷத்துல உனக்கு பத்தலைன்னா அது மீன்ஸ் வெரி சீரியஸ் இஷ்யூ. ஸோ கவர்மெண்ட் வந்து சம்பளத்தை ஏற்று அது என்னாச்சும் செய்யலாத. நீ என்ன செய்யற? அன்னெசரியான இடத்துல ஆளை நிறையா வச்சிருக்க. அன்னெசரியான கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறோன்னா, நீ வந்து ஒரு பெரிய ரீஷாஃபல் செய்யணும். எது நம்மளுக்கு தேவை அதை இப்போ தான் ஏஐ என்னமோலாம் வந்துருச்சு. எந்த சர்வீஸ் வந்து ஹியூமன் இது வேணும், ஐ மீன் மனசனோட எனர்ஜி, மனசனோட திங்கிங்கு. ரோபோட் இல்லை பாரு, ரோபோட் வந்து வேறு மனசை போய்ட்டு தான் இதை ஹேண்டலிங் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அரசாங்கம். ஸோ இதெல்லாம் செய்கிறோன்னா அஃப்கோர்ஸ் அந்த மினிஸ்டர் வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும், டிராஸ்டிக்கான மூவ்மெண்ட் எடுக்கணும், ரீஃபார்ம் நிறையா செய்யணும். அண்ட் அதோட முக்கியமானது வந்து அப்படி இவங்களை வச்சு மேனேஜ் பண்ண முடியல, அரசாங்கத்தால் வந்து ஆள் பத்தலை இதை பத்தலைன்னா மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து நல்லா படித்தவங்க, பிஸ்னஸ் என்டிட்டி உள்ளவங்க, என்ன சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் படித்தவங்களை கொண்டு போயிட்டு பிங்காராவாக போடணும். அப்போ அவங்க வந்து அதை ஹேண்டலிங் பண்ணுவாங்க பாரு. ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க. அதுக்கு மேன் பவர் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சுன்னா எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறதுன்ட்டு அவங்கள போட்டால் தான் அங்கே லீட் பண்ண முடியும். இங்கே நீ ஒரு டாக்டரை போட்டுட்டு அந்த ஒரு அந்த அந்த இடத்துல தான் வாழைப்பழம் கூட தான் பங்காராவாக இருந்துச்சு. இவர் அங்கே போட்டோன்னா இவர் என்ன கிளிக்க முடியும்? கீழே எப்படி என்னாச்சும் சாப்பிட சொல்லிட்டீங்க. கவர்மெண்டோட அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ப்ரொசீடியர் தான் படிச்சுக்கிட்டு இருக்க முடியும். எனக்கு ஆள் பத்தலை, நான் கேட்டுட்டேன், டாக்டர் பத்தலை, நான் கேட்டுட்டேன், அப்படி தான் சொல்ல முடியும். இருக்கிற டாக்டரை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணணும், மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கணும் சார். இல்லை மேனேஜ்மெண்ட் படி சொன்னீங்களே, இதை நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம். நீங்கள் அந்த மேனேஜ்மெண்ட் படித்தது சில டாக்டருங்க பங்காராங்க இருந்தவங்க இப்போ இல்லை. இவங்க போயிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்களோட சொந்த வேலையை பார்த்துக்கிட்டு, பங்காரா ஹாஸ்பிட்டல் தெரியுங்களா, திம்பலான் பங்காரா ஹாஸ்பிட்டலு அப்பனோட கம்பெனியோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் உங்களுக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன், என்கிட்டையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அதனால தான் வந்து கவர்மெண்ட் செக்டர் எல்லாமே ஓடியாந்துட்டானுங்க. இதெல்லாம் நமக்கு அதெல்லாம் தெரியும். வி வாண்ட் டு கோ பர்சனல், வி கேன் கோ பர்சனல், பட் இது பாலிசி விஷயம்ன்றனால நம்ம சொல்கிறோம். ஸோ அவங்களையும் மானிட்டர் பண்ணணும். இவங்க வந்து பங்காரா ஆகிட்டாங்கன்னா, ஸோ எல்லா பங்காராவையும் சொல்லலை, தே ஆர் வெரி டெடிக்கேட்டட் பங்காரா. நான் வந்து இதாக இருக்கிறப்ப நைட்டு 11 மணிக்கு கால் பண்ணால் கூட வந்து உடனே அட்டெண்ட் பண்ணி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இஸ் கவர்மெண்ட் ரிஃபார்ம், பொலிட்டிக்கல் ரிஃபார்மு. ரிஃபார்ம்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த பொலிட்டிக்கல் வீல் இருக்கணும். ஓகே, கவர்மெண்ட் பட்ஜெட் போன வருஷம் டேவிட் நம்ம நேஷனல் டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 பில்லியன் தெரியுங்களா? 40 பில்லியன் நீ நேஷனல் டிஃபென்ஸ் இன்க்ளூடிங் போலீஸ் எல்லாத்துக்கும் வந்து நீ வந்து ஸ்பெண்ட் பண்ணுற. அதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்லலை. பட் எவ்ரி இயர் வந்து இந்த எமாலிமெண்ட்டுக்கு எஸ்பெஷலி வந்து நர்சஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் அபவுட் இந்த நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேருக்கு 45.3 பில்லியன் தான். அண்ட் நேஷ்னல் செக்யூரிட்டிக்கும் இதுக்கும் சேம் தான். பட் சில இடத்துல வந்து இதை குறைச்சிட்டு நீ இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் டேவிட். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 38.5 பில்லியன் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், just 6.7 billion for development cost தான். ஸோ the total budgetல வந்து just 10.75% இது. ஸோ இதை நான் என்ன நினைக்கிறேன்னா, இதில் வந்து 1.35 பில்லியன் வந்து டாய்லெட் ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டேவிட். ஸோ இதை விட முக்கியம் வந்து ஐ திங்க் எமாலிமெண்ட். இஃப் யூ கேன் ஹையர் பெர்மனன்ட், அட்லீஸ்ட் யூ கோ ஃபார் கான்ட்ராக்ட். ஏன்னா இங்கே வெளிநாட்டுக்கு போகிறோம், கான்ட்ராக்ட் போகிறோம், பட் குட் பே ஃபார் த நர்சஸ். Good pay for nurses. 2,600 is way too low comparatively with the private institution. அதான் டேவிட். ஓகே, அடுத்ததுக்கு போயிடுவோமே. நம்ம அடுத்த இதுக்கு போயிடுவோம் சதீஷ். போலீஸ் ரீஷாஃபல். ஓகே, போலீஸ் ரீஷாஃபல் பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு கான்ட்ரோவர்சி மாதிரி காமிக்குது. ஒரு
அது ஒரு இஷ்யூமையே இருக்குது. சம்திங் ராங் சம்வேமாக இருக்குது. ஏன்னா ஏன் எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஐஜிபிலேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம் சதீஷ். ஓகேல, ஐஜிபி பழைய ஐஜிபி வந்து ரிட்டையர்மெண்ட். ஸோ நியூ ஐஜிபி எடுக்கணும். ஸோ நியூ ஐஜிபி எடுக்க கட்டி பார்த்தோன்னா ரீசன்லியான அகோங்கோட பர்த்டேயில் பார்த்தோன்னா அயூப் கானுக்கு வந்து ப்ரொமோட்டட் ஐ மீன் கிவிங் அ பங்காட்னா தன்ஸ்ரீன்ட்டு கொடுத்தாங்களா? தன்ஸ்ரீ இப்போ நம்ம அகோங்க பிறகு ஜோஹர் சுல்தான் இருக்காரு, அவர் கொடுத்தாரு அகோங்கில் பாரு. ஸோ அவர் வந்து தன்ஸ்ரீ அவருக்கு பட்டம் கிடச்சிருக்கு. தன்ஸ்ரீ நம்ம கிடச்சோன்னா எல்லாத்தோட மைண்ட் என்ன தோணுச்சுன்னா அவர் தான் அந்த நெக்ஸ்ட். ஏன்னா தன்ஸ்ரீ தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடச்சிரும், அந்த பொசிஷன் போனால் தன்ஸ்ரீ கிடச்சிரும். ஸோ இப்போ நீ இருக்கிறத பார்த்தா தன்ஸ்ரீ எடுத்துகிட்டு பார்த்தா அவங்களுக்கு தன்ஸ்ரீயோட வச்சுட்டு அவங்கள அது டெபத்தி ஐஜிபியாகவே அப்படியே வச்சுட்டாங்க. அவங்கள வெளியாக்கில் ஒன்று சில அப்படி இருக்கு, ஏன்னா ஏச் இருக்கு இன்னும். திடீர்னு பார்த்தா ஒரு புதுமுகம். அவர் வந்து வந்து ஒரு புது ஸ்பெஷல் பிரான்ச் சீஃப்லாம் அஃப்கோர்ஸ் ஸ்பெஷல் பிரான்ச் சீஃப். பட் நார்மலாக ஸ்பெஷல் பிரான்ச் சீஃப் வந்து அந்த பாலிட்டிஷியன் இது தான் இருக்கும் பாருங்க. என்றைக்கே எடுத்தார் இப்போ நம்ம மகாதேர் இருக்கும் போது 2018 அவரும் வந்து ஸ்பெஷல் பிரான்ச் இருந்தவரை தானே வந்து ஐஜிபி ஆக்குனாங்க. அவர் இல்லை, அவர் ஃபுஜி இல்லை, ஃபுஜி அதுக்கு முன்னால் இல்லை, படோர். ஸோ அவரும் ஸ்பெஷல் பிரான்ச்சு. ஸோ நம்ம நினச்சோம் இந்த வாட்டி ஒரு பெரிய மாற்றம் இருக்கணும்ட்டு. பட் என்ன மாற்றம் நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா ஒரு வித்தியாசமான மாற்றம். அது எல்லாத்தோட ஏம் வந்து அயூப் கான் வரணும்ட்டு. ஓகேலா, நம்மளுக்கும் அயூப் கானுக்கும் வந்து நிறையா கருத்து வேறுபாடு இருக்குது. அது கன்ஃபார்ம்லாம். அயூப் கான் வந்து ஏன் கருத்து வேறுபாடுனா சுஷ்மா அந்த 12 பேர் எல்டிடின்னு இப்படி படிச்சுட்டு இன்னும் எல்டிடி வந்து யாரும் பேசக்கூடாது அப்படிலாம் பயங்கரமாக கொண்டு தேவையில்லாத ஒன்றுமே இல்லாத கேஸை போய்ட்டு எல்டிடின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி 12 பேரை வச்சு தேவையில்லாத ஒரு விஷயம். அப்புறம் அதை முடிச்சுட்டு இந்த கேங்ஸ்டர் இமேஜ்லாம் எல்டிடியில் பிடிக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அந்த கருத்து வேறுபாடு இருந்துச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இதுதான், எல்டிடி இல்லாத ஒரு விஷயத்த வந்து இருக்குன்னு சொல்லி பிடிச்சது வந்து நம்மளுக்கு வந்து அந்த டைமில் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு தபரப்பா சுக்காலா. பட் ஒர்க்கிங் வாய்ஸில் பார்த்தோன்னா அந்த பேச்சு நான் வந்து ரிஃபார்ம் பண்ணணும், ரஸ்வா இருக்கக்கூடாது, இன்டெகிரிட்டியை வந்து ரொம்ப புஷ் பண்ணுன்னு பார்த்தோன்னா அயூப் கான். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா அயூப் கானுக்கு வந்து வந்தால் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து மோர் டிசிப்ளினாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். நம்மளோட பார்வை வந்து அப்படி தான் இருந்துச்சு. அயூப் கான் வந்தால் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து இன்னும் டிசிப்ளினாக இருக்கும், மேபி நிறையா ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் நம்ம நினச்சோம். பட் என்ன நடந்துச்சுன்னா அவர் வந்து வர முடியல. திடீர்னு வந்து நம்ம முன்னாள் என்ன சொல்லுவாங்கன்னா இவரை என்னது ஸ்பெஷல் பிரான்ச் சீஃபை தூக்கி முகமது காலிட்ல அவர் டத்தோஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயிலை தூக்கி ஐஜிபி ஆக்கிட்டாங்க. ஸோ அவர் பார்த்தா கொஞ்சம் இதாக இருக்குது அவரோட. ஏன்னா அவர் நம்ம கேஸ் பார்த்ததில்ல பாரு. ஸோ நம்மளும் அந்த கேஸுக்கு தான் பார்ப்போம். இதில் ஒரு முக்கியமானது என்ன நடந்துச்சுன்னா பார்த்து சதீஷ், முக்கியமான ஒரு பொசிஷன் வந்து பார்த்தோன்னா கிரைம் பிரான்ச் சிஐடி கிரைம் பிரான்ச் தான் வந்து சதீஷ் ஒரு முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி கிரைம் வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். ரீசன்லியாக சுடுறது நேற்று கூட ஒரு கேஸு, சுட்ட கேஸு. அதுக்கு முன்னே வந்து கிளாங்கில் கேரளெலாம் இந்த சுடுறது வந்து ஜோஹர் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பொசிஷன் தான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகிடுச்சு. ஏன்னா சுவாலி வந்து இஸ் அ ஃபார்மர் பினான்ஸ் சிபிஓ அண்ட் அவங்களோட எடுத்து ரொம்ப நாள் இல்லை இதுக்கு சிஐடிக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு. ஸோ மேபி எல்லாத்தோட பார்க்குறதுக்கு வந்து இப்போ என்ன கான்ட்ரவர்சியுமே போடுதுன்னா இவர் வந்து ஒரு நல்ல மனுஷன், ஏன்னா அவருக்கு அந்த பேச்சு திறமை இருக்குது. இந்த ஒரு வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிடுச்சு, எல்லாமே இந்த ஆதரவு கொடுத்தாங்க, எல்லாம் அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. பட் ஒர்க்கிங் வாய்ஸ் பார்த்தோன்னா அவர் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கான்னு எனக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்குது சதீஷ். பிணையங்கோட்ட தலைமை அவர் வந்து சிஐடி இருக்கும் போது கிரைம் இன்வெஸ்டிகேஷனில் பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஓடுனுச்சு. எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பிள்ளைய வந்து அந்த என்ன சொல்லுவாங்க ஆட்டிசம் பிள்ளைய வந்து ரயான் காணா போயிட்டார். அப்புறம் வந்து அப்புறம் எடுத்துட்டாங்க பாரு, அவர் காணா போயிட்டார் சொல்லி அது ஒரு பெரிய இஷ்யூ சதீஷ் அது. ஸோ அந்த கேஸை ஹேண்டில் பண்ண வே இவர் தான் அதை மெஸ்அப் பண்ண மாதிரி போயிடுச்சு. ஏன்னா போலீஸோட அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோட தப்பு எங்கே அவர் அவரோட மைண்டில் போணுச்சுன்னா அப்பா அம்மா தான், இவங்க தான் என்னமோ பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் அந்த ஃபோக்கஸில் போகாமல் தேவையில்லாத அந்த ஃப்ளாட்ஸே அலசி எடுத்துட்டாங்க, அந்த அலூரே அலசி எடுத்துட்டாங்க, என்னென்னமோலாம் செஞ்சுட்டாங்க. பட் அட் த ஹேண்ட் பார்த்தோன்னா
எல்லாத்துக்கும் ஒன்றும் சப்மிட் பண்ண முடியாத போயிடுச்சு அவங்க அப்பா அம்மாவை. ஏன்னா சென்டிமெண்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு, மக்களோட சென்டிமெண்ட். என்னடா கிடச்சா ஒன்றும் இல்லாத அப்பா அம்மாவை பிடிக்கிறானுங்களான்ட்டு. சி அந்த முதலே செஞ்சுருந்தாங்கன்னா அந்த கேஸை சால்வ் பண்ணியிருக்கலாம். இல்லை இது வந்து அப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எடிசிசிஎஸ்ஆர் குரூப் தான் வந்து இதை வந்து சொன்னாங்க. போலீஸ் ஆஃபீஸர் ஐயோ த சீனியர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அந்த ஃபோக்கஸ் தான் நம்ம போவோன்ட்டு. அதை வந்து இல்லை அவங்க அப்பா அம்மா வந்து ட்ராமாவாக இருக்காங்க, அவங்கள இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை வந்து சைட் ட்ராக் பண்ணது வந்து ஸ்வாயிலின்னு சொல்லிட்டு அப்போ எடிசிசிஎஸ்ஆர் வந்து விளையாடினாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடிசிசிஎஸ்ஆர் அந்த டெலிகிராம் பேச்சே இல்லை, டேவிட் எடுத்துட்டாங்க. அவனும் வந்து பேக்கப் சேனல் போடுறாங்க, அழிக்கிறாங்க. பிகாஸ் எடிசிசிஎஸ்ஆர் வந்து உள்ளுக்குள்ள இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு விசில் ப்ளோவர் மாதிரி வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க பாருங்களேன். ஸோ அந்த பேச்சு வந்து இது பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரயான் கேஸில் தான் வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. அது வெரி ஆப்வியஸ்லாம், கொஞ்சம் கூட வந்து என்ன சொல்லுவாங்க இது இல்லை, சந்தேகம் இல்லாத அளவுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இவரோட தலையீடு வந்து கொஞ்சம் இருக்குது. அண்ட் நான் அதை எப்படி பர்சீவ் பண்ணட்டு, இது என்னோட பர்சனல் கருத்து பாருங்களேன். ஐ மீன் பிடிக்காதவங்களுக்கு பிடிக்கலாம். பட் இவர் வந்து அவருக்கு தெரியும் எந்த இடத்துல கேமரா இருக்குன்ட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுறவர். ஐ மீன் ஒரு பிள்ளைங்க வந்து சிபிஓவாக இருந்தப்போ நமக்கு தெரியும். பட் ஆஃப்கோர்ஸ் சில க்ளோஸ் டோர் மீட்டிங்லாம் வந்து ஐ மெட் ஹிம். நான் வந்து நேராகவே சொன்னேன் அவர்கிட்ட, டத்தோ நீங்கள் வந்து உண்மையாக ரிஃபார்ம் பண்ண போகிறீங்கன்னா ஐ வாஸ் அடூன் தென். நான் சொன்னேன் ரிஃபார்ம் எங்கே தெரியுமா, கரப்ஷன்லாம் நான் ஐம் ஆன்டி கரப்ஷன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். டத்தோ யூ ஆர் சீரியஸ் அபவுட் ஆன்டி கரப்ஷன் இன் போலீஸ் ஃபோர்ஸ். நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு வந்து ஜஸ்ட் விசிட் த ஐபிடி பிஎம் டிராஃபிக் இதுக்கு போய் பாருங்க. யூ கோ த போலீஸ் ரிப்போர்ட் வந்து போலீஸ்காரன் எடுக்க மாட்டான். அங்கே இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க ஊலாட்டு, அந்த பேர் என்ன சொல்லுவாங்க, தொந்தோவா, அந்த ஊலாட்டு அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, டோவிங்க. அவன் உட்காந்துக்கிட்டு நான் உனக்கு எப்படி ரிப்போர்ட், எனக்கு பர்சனல் டிவி என்ன வந்துட்டு அப்பா கேஸ் மாதிரி சயா நீ யாருன்னு கேட்டேன். ஒரு வாட்டி எனக்கு சண்டை ஆர்கியூமெண்ட், நீ யாருன்னு கேட்டேன். சயா தோலுங்க யூ அப்பா போலீஸ்க்கா க்ளூவான வெளியே போட்டு போலீஸ்காரன் 2 பேர். நான் சொன்னேன் நான் அடிப்பா ஓசிபிடிக்கு அடிப்பான்னு கேட்டேன். நீ யார், அந்த என்ன 2 ஆக்சிடென்ட் நானும் அந்த 3 காடிக்காரனும். இவர் வந்து நான் இது பண்ணோடனே அங்கே போகிறாராம், தப்பா தோலுங்க யூ, நீ யாருன்னு கேட்டேன். உன்னோட வேலைங்க என்ன, இது வந்து என்னோட காடி ஆக்சிடென்ட், அவனோட நீ ஏன் இங்கே உள்ளே வர, யூ ஆர் நாட் சப்போஸ் டு பி ஹியர் சத்தம் போட்டோடனே போலீஸ்காரங்க நான் ஓசி பிடிக்கிற உடனே வந்து அவனை வெளியாக்கிட்டாங்க. டேவி அவர் வந்து காடியெல்லாம் படம் பிடிக்கிறானா, டே நீ என்ன வேணாலும் பிடிச்சிக்கோடா, எனக்கு பயம் இல்லைன்னு. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவி ஒவ்வொரு இதுலேயும் வந்து டிராஃபிக் இதுலேயும் நம்ம ஆளுங்களுக்கு தெரியும் டேவி. இதில் என்னால் ஏற்றுக்க முடியாத, நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பேசியிருக்கேன். ஒரு பையன் வந்து அவங்க அப்பா டேவி காலையிலே வந்து செக்யூரிட்டி வேலை செய்கிறாங்க. இதில் போகிறாங்க பார் இருக்குல்ல டேவி, கம்பம் ஊஜோமத்துலேருந்து வெளியாகி அவங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பஸ்ஸுக்காரன் அடிச்சுட்டு போயிட்டான் டேவி. அடிச்சுட்டு அந்த அவங்க வந்து 2 நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து இறந்துட்டாங்க. ஐயோ வந்து தெரியுங்களா என்ன ரிப்போர்ட் கொடுத்துருந்தானா, இவர் வந்து அந்த லைனை விட்டு தாண்டி போயிட்டாரு அப்படின்ட்டு. அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடம் தான் அந்த பையன் வந்து என்ன சொல்கிறானே, எங்கள் அப்பா அந்த இடத்துல தானே போயிருக்காரு, அவர் வந்து இதாக தான் போயிருக்காரு, பஸ்ஸுக்காரன் வந்து சரியான வேகம்னே, அவன் வந்த எங்கல்லேருந்து அடித்து இது பண்ணியிருக்கானே, நீங்கள் வந்து நம்மளாம் போயிட்டு வந்து பாருங்கன்னு என்னை கூப்பிட்டு போனான். நான் பார்த்தேன் அந்த பையன் சொல்கிறது இதாக இருக்குது. ஐயோ தெரியுமா டேவி, அந்த இடத்துல வந்து சிசிடிவி இருக்குது, சிசிடிவி எடுக்காமல் இது வந்து உங்கள் அப்பா மேலே சாலான்ட்டு கேஸை துத்தம் பண்ண பார்த்தான் டேவி. அவங்களால இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது தெரியுங்களா. நான் என்ன பண்ணேன், நேராக கொண்டு போயிட்டு இதுக்கு கூப்பிட்டு போனேன், எல்எல்பி இருக்கும்ல, எல்எல்பி அந்த ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிட்டு நானே 100 வழி கட்டி விசிடி எடுத்துட்டேன். சிடியில் எடுத்து கொடுத்து பார்த்தா உண்மையாக அந்த பையன் சொல்கிற மாதிரி லோரிக்காரன் பஸ்ஸுக்காரன் சரியான வேகம், ஒரு உயிர் போச்சு, அவன் பிடிச்சி வைக்கிறது இல்லை. எப்படி வேலை செய்கிறானுங்க பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த ஊழாட்டங்க பண்ணுற வேலை தெரியுங்களா, காசை வாங்கிக்கிட்டு இது பண்ணுறது. ஸோ இதை வந்து நான் அவர்கிட்ட நேரடியாக சொன்னேன், ஓகே ஐ லுக் இன் டு இட்னு. ஆனால் வெளியே நீங்கள் பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ராயன் கேஸில் என்ன சொன்னார், ஐ வில் கேட்ச் தேம் அப்படின்னு தானே சொன்னார். இதே போல தான். பட் அவருக்கு வந்து இஸ் நாட் வெரி, அவரோட பொசிஷன் வந்து கிளியராக போட்டிருக்காங்க, அந்த ட்ரான்ஸ்ஃபரில் வந்து கிளியராக போட்டிருக்காங்க. மற்ற பொசிஷன்லாம் வந்து தெரியுமா டிவைட் 5 இருக்கும், 6 மாதத்தில் கூட மாற்றலாம், 1 வருஷத்தில் மாற்றலாம். சுவாயிலிக்கு மட்டும் 2 வருஷம் நீ அங்கே தான், 2027 வரைக்கும் அங்கே தான்ற மாதிரி, until 1st July 2027 நீ வந்து பார்டர் கண்ட்ரோலே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது எனக்கு வந்து ஐ எம் நாட் வெரி கீன் ஆன். அது ஒரு கேஸ் கூட இல்லை சதீஷ், அது ஃபியூ கேசஸ் வந்து அவர் வந்து பெர்ஃபார்மிங் இல்லை, அவ்வளோ பெருசாக நம்ம யாரும் அவர் வந்து செட்டில் பண்ணதில்லை. பட் ரொம்ப அவர் வந்து இப்போ நார்மலாக வந்து நானும் அவரை பார்த்துருக்கேன் ஒரு மீட்டிங்கில். அப்போ நான் என்ன அவர்கிட்ட சொன்னேன்னா, நீ அங்கே கம்ப்ளைண்ட் பண்ண, நான் சொன்னேன் போலீஸோட பேர் கெட்டு போகிறதே வந்து எங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டெஸ்க் எஸ் அங்கே தான் உன் வேலை வந்து ரெப்போர்ட் எடுக்கிற வேலை.
நீ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இல்லை, உங்ககிட்ட நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட வந்து நான் ரெப்போர்ட் தான் கொடுக்க போகிறேன். அந்த ரெப்போர்ட்டை நீ வந்து அந்த ரெப்போர்ட்டை தான் நீ எடுக்கணும். நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன், நான் வந்து போலீஸ் ரெப்போர்ட் செய்ய போகிறேன். என்ன விஷயமா இருக்கும், காடி காணா போச்சு, போன் காணா போச்சு, பொண்டாட்டி காணா போச்சு, பிள்ளை காணா போச்சு, திருடிட்டான், குத்திட்டான், சண்டை போட்டுட்டான், எல்லாமே போலீஸ் ரெப்போர்ட் பண்ணலாம். ஸோ அந்த போலீஸ் ரிப்போர்ட் பண்ணும்போது நான் வந்து சொல்லுவேன், ஒன்று நான் டைப் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா அவங்கள்ட்ட சொல்லணும், அவங்க கீன் பண்ணுவாங்க. பட் என்ன நடக்கும், போனோன்னாப்பா அப்பா கேஸ் செப்பா அவன் சரித்தா இன்னொரு ஓ டியாகா அப்புறம் வந்து போலீஸ் ரெப்போர்ட் பார்த்தா பேசிக்காக இருக்கும். ஏன்னா அவங்க வேலை இல்லை. ஸோ அந்த ஃப்ரண்ட் டேஷ் வந்து அவங்க வைக்கிறவங்களை வந்து நல்ல நாலேஜபிளான ஆளாக இருக்கணும். ஸோ நீ சும்மா கிராப்பாக நீ மாற்றிக்கிட்டு இருந்தேன்னா புதுசாக அவங்க உட்காந்துருக்கணும் தெரியாது, டைப் பண்ண தெரியும், ரெப்போர்ட் எடுக்க தெரியும். பட் வந்து அந்த பிஆர் அங்கே தான் இருக்குது. மொத்த வந்து அந்த என்ன அந்த கான்டாக்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் கூட கான்டாக்ட் வந்து அந்த ஃப்ரண்ட் டேஷ். ஸோ அந்த ஃப்ரண்ட் டேஷில் வந்து அவங்க கொஞ்சம் மிஸ்லீட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளை முடிச்சு. ஸோ நான் சொன்னேன் அதுதான்ட்டு ஒரே அவர் டெக் நோட்லாம் அது ஏன் அது வந்துச்சுன்னா அவருக்கு என் மேலே கொஞ்சம் ஆத்திரம் இருந்துச்சு. இப்போ இருக்கிற சிஐடி மேலே எனக்கும் அவருக்கும் ஒரு நம்மளுக்குலாம் ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா அந்த லோசியோங் கேஸு அந்த டைமில் அவர் தானே சிபிஓ, அவர் எப்படி வாங்கி கட்டினாரு அதெல்லாம் தெரியும் பாரு. நம்ம நேரடியாக நம்ம ஐஜிபி கிட்ட போனோம், பிகாஸ் ஏன்னா இங்கே வேலை செய்யல, நான் ஐஜிபி கிட்ட சொன்னேன். ஈவன் நான் வந்து அவர்கிட்ட அது கூட சொன்னேன், எனக்கும் உனக்கு ஒன்றும் இல்லை, அந்த கேஸை வந்து சிம்பிளாக எடுத்துருக்கலாம், முடிச்சிருக்கலாம். நீங்கள் தான் ட்ராக் பண்ணி விட்டீங்க, அந்த ரெப்போர்ட்டை நல்லா எடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீ எடுக்காத வச்சு தான் அதான் அந்த ஃப்ரண்ட் டேஷ் நான் சொல்கிறேன். டிவிட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2 பேரும் நம்மளை தெரியும் அவங்க எல்லாத்துக்கும், நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டாண்டர்ட்னு சொல்ல நம்மளோட ஸ்டேட் அப்படி தெரியும். நம்ம வந்து அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போகிறவங்க இது பண்ணுறவங்கன்ட்டு நம்மகிட்டே அவன் என்ன சொன்னான் நினைப்பிருக்கா, இந்த ரிப்போர்ட் எடுத்து நீ போய்ட்டு எஸ்பியில் பண்ணு. நான் இந்த ஃப்ரண்ட் டேஷ் தெரியுமா, யூ கேன் ட்ரீட் வெல் வர்ஸ் பர்சன் இன் த போலீஸ் கேசஸ். நம்ம பெரிய பாப்புலர்லாம் சொல்ல, பட் போலீஸ்கிட்ட வந்து நம்ம அடிக்கடி டீல் பண்ணுறவங்க நம்மளோட ஐசியை போட்டு பார்த்தா தெரியும் எத்தனை ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஹை ப்ரொஃபைல் ரிப்போர்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. நம்மளை வந்து நீ போயிட்டு வந்து அந்த மாதிரி வந்து என்ன சொல்லுவாங்க, நீ வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து நீ வந்து சுங்காய்பத்தா நீ போகணும், நம்மகிட்டே இப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா சாதாரண லோவர் லெவல் நாலேஜில் இருக்கிறவங்கள என்னென்ன செய்வானுங்க டிவி. இது தான் என்னோட எப்பயுமே வந்து போலீஸ் போனோடனே பேசிக் ரைடு நோ யோர் ரைட்ஸ் வென் யூ ஆர் டீலிங் வித் த போலீஸ்னு சொல்லிட்டு தனியாக மக்களுக்கு வந்து ஒரு இதே எடுக்கணும் டிவி. போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ரிப்போர்ட் எடுக்க போகிறப்ப உன் ரிப்போர்ட்டை நான் எடுக்க முடியாது, நீ இங்கேருந்து போயிட்டு அங்கே போயிட்டு வான்னு எந்த ஆஃபீஸருக்கும் வந்து என்ன சொல்லுவாங்க ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் போயிட்டு நான் ரிப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டா ஐசி எடுத்து டைப் பண்ணி மசோ பண்ணுறது தான் வந்து போலீஸோட வேலை. இல்லை நீங்கள் டைப் பண்ணி எடுத்து கொண்டு போனீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவன் வந்து அதை அட்டாச் பண்ணுறது தான் வேலை. போலீஸ் அதுலேயும் ஃப்ரண்ட் டேஷ் போலீஸ் வந்து cannot reject your police report. இதை வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீ வந்து அவங்கள மிரட்டுறது, end of the day இவங்க எல்லாம் சிவில் சர்வீஸ் இன்க்ளூடிங் போலீஸ், அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறது நம்ம எப்படின்னா நம்ம டேக்ஸ் கட்டுறோம். இப்போ வந்து நீ என்ன இன்கம் டேக்ஸ் கட்டுறியான்ட்டு 1500 வழி எடுக்கிறவன் நீ போயிட்டு வந்து எஸ்எஸ்டியில் ஆப்பிள் வாங்குறீங்களா, அதுலேருந்து எஸ்எஸ்டி போகுது டேக்ஸு, அந்த டேக்ஸு காசு எடுத்தால் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறான். End of the day they are public servant and they cannot reject police report of any Malaysian for any reason. நினைப்பு வச்சுக்கோங்க, இது வந்து நம்ம கட் பண்ணி தனியாகவே நம்ம ஏற்றுறோம். போலீஸ் ரிப்போர்ட் நீங்கள் போயிட்டு கொடுக்குறீங்களா, நீ போலீஸ் ரிப்போர்ட் எடுக்கிறது தான் வேலை. இங்கே கூப்பிட்டு வச்சு செட்டில் பண்ணுறேன், நான் அங்கே கேட்குறேன், என் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறேன், இதெல்லாம் கேள்வி கிடையாது. போலீஸ் ரிப்போர்ட்டாக எடுத்தாகணும். இது வந்து டிவிட் உங்களுக்கு என்னென்ன ஒரு இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு இந்தியன் ஃபேமிலி அவங்க நடத்துனாங்களே அந்த ஒரு லேடிகிட்ட அதை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் என்ன நடந்துச்சுன்ட்டு. ஒரு கேர்ள் நீங்கள் ஃபோன் அடித்து பேசலாம், மச்சான் பூபோவா இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை ரிப்போர்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்லலை. ஆமாம், அது நிறையா இருக்கு. நான் ஒரு கேஸா 2 கேஸா அது நார்மலாக வரும். நார்மலாக வந்து என்ன பிரச்சனை வரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறையா வரும், இல்லைனா வந்து சண்டை, பக்கத்து வீட்டு சண்டை அந்த மாதிரிலாம் வரும். ஸோ போலீஸ் ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, தப்படையெல்லாம் தப்பாலாம் செத்தரலாம் இனி நந்தி பங்கேடியா மாதிரி, அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் ரெப்போர்ட் பண்ணோன்னா ரெப்போர்ட் எடுத்துடணும். ஓகே, இது வந்து நான் நினைக்கிறேன் கொஞ்சம் தெளிவாக அவங்கள்ட்ட நிறையா பேர்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. இது இந்த மெசேஜ் பற்றி சேர்க்கணும்னு எனக்கு இருக்குது. நார்மலாக வந்து போலீஸ் ரெப்போர்ட் பண்ணுறீங்க, இப்போ வந்து விதவிதமான கேஸ் இருக்கும், அலோங்கு ஸ்கேமு, ஐசியை பாய்ச்சிட்டான், ஐசி காணா போச்சு, எல்லாமே போலீஸ் ரெப்போர்ட் உள்ளது. ஸோ அதெல்லாம் வந்து சிஸ்டமில் போலீஸ் ரெப்போர்ட் கூட வச்சுருந்தானுங்க, அது எவ்வளோ தூரம் இப்போ இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரெப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன நினப்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம ரெப்போர்ட் பண்ணிட்டோம் உடனே போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட மைண்டில் இருக்கும். இப்போ வந்து ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குன்னா அது வேறு,
இன்சிடென்ட் நடந்துருச்சு, குத்திட்டாங்க, அது கொலை இல்லை இதெல்லாம் வந்து அது வேறு ஐபி ஆட்டோமேட்டிக்காக திறந்துருவாங்க. ஸோ நார்மலாக வந்து உங்களோட அந்த ப்ராசஸ் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவீங்க, இமிடியேட்லியாக அங்கே வந்து மேலே வந்து சுப்பீரியர் எஸ்ஐஓ என்ன சொல்லுவாங்க, சுப்பீரியர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க, எஸ்ஐஓ சீனியர் சுப்பீரியர் தான் சொல்லுவாங்க, சீனியரில். நீ பார்த்தோன்னா அவர் தான் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கூட பெரிய ஒரு பொசிஷனில் இருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு ஏஎஸ்பியாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு லெவலில் இருக்கலாம். ஸோ அந்த பர்சனுக்கு வந்து இன்சார்ஜாக இருப்பாங்க அந்த அன்றைக்கி. இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து நீங்கள் போலீஸ் ரிப்போர்ட் பண்ண போனீங்க, இன்றைக்கி எஸ்ஐஓ ஒருத்தர் இருப்பார். எஸ்ஐஓ கீழே வந்து அவங்களுக்கு டைம் டேபிள் இருக்கும், என்னென்ன இன்ஸ்பெக்டர் வந்து துகாசுன்னு ஒரு பேர் வந்து 36 மணி நேரம் துகாசு இருக்கும், 24 மணி நேரம் துகாசு இருக்கும், அந்த துகாசு இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த எஸ்ஐஓ தான் வந்து அவருக்கு வந்து இன்ஸ்பெக்டரை சூஸ் பண்ணி கொடுப்பாரு உங்களோட கேஸுக்கு. ஓகே, இப்போ வரேன். இப்போ உங்களோட கேஸ் நீங்கள் வந்து ஒரு ரெப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரெப்போர்ட் பண்ணோன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க, போலீஸ் ரிப்போர்ட் பண்ணோன்னா அவங்க அந்த ஃப்ரண்ட் டெஸ்கில் உள்ளவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி துவான்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட பேசுவாங்க. அது யார்கிட்ட பேசுவாங்க பார்த்தாங்க, எஸ்ஐஓட்ட தான் பேசுவாங்க. அந்த எஸ்ஐஓ அந்த ஐபிடிஓ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஐஓட்ட என்னது ஓசிஎஸ்கிட்ட பேசுவாங்க. இல்லைனா அங்கே அடிக்கணும், ஐபிடிக்கு தான் அடிக்கணும். ஐபிடிக்கு அடிச்சுட்டு கேட்பாங்க, ஓகே என்ன சீரியஸ் கேஸ்லான்ட்டு பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேஸ் ரிப்போர்ட்டை படித்து உங்களோட ரிப்போர்ட்டை வந்து படிப்பாங்க என்னென்ன போட்டிருக்குன்ட்டு. அந்த எஸ்ஐஓ தான் டிசைட் பண்ணுவார் எந்த இன்ஸ்பெக்டராக இல்லை ஒரு சார்ஜனாக வந்து இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்ட்டு. உடனே அவர் சொல்லுவார், ஓகே இந்த சார்ஜன்ட்டை கொடுங்கன்னுவாங்க. ஸோ அந்த சார்ஜன்ட்ட போவோம். சார்ஜன் வந்து உங்களோட கூப்பிட்டுட்டு ஒன்று கூப்பிடுவாங்க, சம்டைம்ஸ் ரிப்போர்ட் ஒன்று எடுத்து வச்சுக்குவாங்க, கூப்பிட மாட்டாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸை. ஸோ அது வந்தோடனே சார்ஜனோ சரி இன்ஸ்பெக்டரோ சரி அந்த எஸ்ஐஓ அவங்க மாத்திரோன்னே இங்கே வந்தோடனே உட்காந்துட்டு அதை படிப்பாங்க. உங்களை கூப்பிட்றதா இல்லையானா அப்புறம் தான் டிசைட் பண்ணுவாங்க. உங்களை கூப்பிட்றாங்க வச்சுக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு, ஓகே நீங்கள் சொல்லுங்கள் என்ன டிபெண்ட்ஸ் வந்து கேஸா. அப்புறம் அவங்க படிப்பாங்க, எல்லாம் படிச்சுட்டு ஓகே இதான் சரி நான் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அதோட உங்கள் ஃபைல் வந்து அங்கே இருக்கும். ஓகே, திண்டாக்கான் எடுக்க மாட்டாங்க. திண்டாக்கான் எடுக்கணும்னா ஐபி திறக்கணும். உங்களை இன்வெஸ்டிகேஷன் முதல் ஒன்று லைட்டாக அவங்கள்ட்ட கேட்டுவாங்க, அப்புறம் தான் வந்து ஐபி திறப்பாங்க. ஐபி திறந்துங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. அங்கே 117 கீழே ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் அடிக்கும் போது ஐபி அந்த கேஸ் வந்து ஐபி திறக்கணுமா இல்லைன்னா ரெண்டாவது எஸ்ஐஓ போவோம். எஸ்ஐஓ டிசைட் பண்ணுவான் அந்த கேஸை வந்து ஓகே கோ ஃபார் இட்னு. கோ ஃபார் இட்னா ஆட்டோமேட்டிக்காக திண்டாக்கான் நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, படம் பிடிப்பாங்க, அடுத்தது வந்து அந்த என்னாச்சும் பலாம் புக்தி எடுக்க பார்ப்பாங்க, இல்லைன்னா சஸ்பெக்டட் ஆளை பிடிக்க பார்ப்பாங்க, கூப்பிட பார்ப்பாங்க. இது எல்லாமே நடக்கும். அப்போ தான் ஐபி தொடர்ந்து அந்த கேஸ் வந்து ரன் பண்ணும். சதீஷ், மலேசியாவில் வந்து நியர்லி ஒரு வருஷத்துக்கு மில்லியன்ஸ் ஆஃப் த போலீஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் த போலீஸ் ரிப்போர்ட் வந்து எல்லா போலீஸ் ரிப்போர்ட்டும் வந்து இதில் போகாது. மேபி ஒரு மில்லியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி 10% or 5 to 6% கேஸ் தான் வந்து ஐபி திறப்பாங்க. அதுதான் இன்வெஸ்டிகேஷனில் போகும். மற்ற கேஸ் எல்லாமே வந்து உங்களோட ஃபைலிங்கில் தான் இருக்கும் தவிர உங்கள் கேஸ் ஜலான் பண்ணாது. அதெல்லாம் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நான் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்க, நான் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் நான் உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் போலீஸ் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா உடனே எடுக்க மாட்டாங்க போலீஸ் ரிப்போர்ட். இல்லைனா ரிப்போர்ட் எடுத்துகிட்டு கூப்பிடுவாங்க, 2 பேரும் வராங்க, இதுக்காக சண்டை வரக்கூடாது, ஒழுங்காக வீட்டில் போயிருங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கேபிஐ இருக்கும், இந்த போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ போலீஸ் ரிப்போர்ட் இருக்குது, எவ்வளோ அந்த கேபிஐ இருக்கும். ஸோ அவங்களுக்கு நிறையா போலீஸ் ரிப்போர்ட் இருக்குது, அவங்க செசட் பண்ணி ஃபைல் க்ளோஸ் பண்ணது வந்து குறவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் மை, அவங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்ட்டு. ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் வச்சு தான் உங்களோட போலீஸ் ரிப்போர்ட்டை வந்து எடுக்க மாட்டாங்க போலீஸு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னன்னா பரவாயில்ல ரிப்போர்ட் வேணாம் அப்படின்னு போவாங்க. பட் எவ்ரி ஒன் ஹேவ் அ ரைட்ஸ் டு மேக் அ போலீஸ் ரிப்போர்ட். போலீஸ்காரன் வந்து சொல்லவே முடியாது உங்களை வந்து ரிப்போர்ட் எடுக்க முடியாது. அதுவும் ஃப்ரண்ட் டெஸ்க்ல வந்து ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் தான் உட்காந்துருப்பாங்க. சாரி கான்ஸ்டபிள் சார், உங்களை சாதாரண சொல்ல, உங்களோட பொசிஷன் அந்த பொசிஷனு அப்போ சொல்ல போறீங்க என்னடா ஒரு கான்ஸ்டபிள் கேவலப்படுத்தி பேசுறாங்க, அப்பெல்லாம் கிடையாது. பட் அவங்களோட லெவல் அதுதான். அந்த லெவலில் உள்ளவங்க வந்து உங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, நீங்கள் ரெப்போர்ட் பண்ணாதீங்கன்ட்டு. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என்ன கேஸாக இருந்தாலும் உங்களுக்கு ரெப்போர்ட் பண்ண முடியாதுன்னா இமிடியட்லியாக நம்ம பாடான்னு இருக்கும். முன்னுக்கு வந்து கவுண்டரில் உட்காந்துருக்கவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டவங்க தான் உட்காருவாங்க. யூனிஃபார்ம் இல்லாமல் எந்த கவுண்டர்லையும் ஆள் உட்காந்துருக்காது யூனிஃபார்ம் போடாமல். எவ்ரி போலீஸ் ஸ்டேஷன்லையும் யூனிஃபார்ம் போட்டிருக்கணும். ஏன்னா நம்ம பாடான இருக்கோம். இந்த ஒரு பாடான எடுத்துக்கிட்டு நியராசான உங்களோட ஐபிடிக்கோ இல்லை துருசா ஐபிகேக்கோ போய் ரெப்போர்ட் பண்ணிங்கன்னா அவர் வேலைக்கு ஆபத்து.
கிளியராக தப்பா பண்ண சொல்லிட்டு போகிறது. இல்லை டேவிட், இதுக்கு மேலே வந்து நம்ம இது பிகாஸ் ஏன்னா இது வந்து நடந்திருக்கு. இல்லை அந்த டாட்டா கொஞ்சம் சொல்லி டாட்டா தான் நீங்கள் சொன்னீங்க நம்ம ஐபி வந்து மொத்தம் எத்தனை ஐபி திறந்துருக்காங்கன்னா இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டேவிட், சம்டைம்ஸ் வந்து இவங்களுக்கு அந்த கிரைம் ரேட் வந்து குறையணும். கிரைம் ரேட் குறையணும்னா யூ ஹேவ் டு ஃபைட் த கிரைமை ஹைட் பண்ணக்கூடாது, ரிப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடாது. யூ ஆல்வேஸ் கிரைம் ரேட் ரிப்போர்ட் வருதுன்னா இதுக்கு எத்தனை நீ ஐபி திறந்த, அவங்களோட பிரச்சனையே வந்து அதுதான் டேவிட். ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா நான் ஐபி திறந்தாகணுமே, நான் ஐபி திறந்தேன்னா அதை முடிச்சாகணுமே. அதுக்கு எண்ட் ஆஃப் த டே போலீஸோட வேலை வந்து அதுதான். அதுக்கு தான் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கு தான் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. ஆஃப்கோர்ஸ் சம்பளம் கூட இல்லை இதெல்லாம் சொல்லலாம், பட் யூ ஹேவ் தட் ஸ்டேட்டஸ் இன் த கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் ஒரு பிரைம் மினிஸ்டரை கூட வந்து அவங்கள வந்து கையை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறதுக்கான பவர் இருக்கிறது வந்து போலீஸ்கிட்ட இருக்குது. யாரை வேணாலும் பிடிக்கலாம். ஸோ அந்த பவர் உங்களுக்கு கொடுக்குதுல்ல, அந்த ஸ்டேட்டஸ் வந்து அதை வந்து அப்யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் திங். சம்பளம் குறைவா அதெல்லாம் செகண்டரி விஷயம். பட் அந்த ஐபியை வந்து நீங்கள் இது 2024 வந்துருக்கு டேவிட். சிஐடி கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் 1,26,842 இன்வெஸ்டிகேஷன் பேப்பர் திறந்துருக்காங்க. ஜனாயா கமர்ஷியல் கிரைம் வந்து 41,701 ரிப்போர்ட் திறந்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அபவுட் ரெண்டையும் சேர்த்திங்கன்னா வந்து அபவுட் 160,000-170,000 வருது பாருங்களேன். அண்டாண்ட 6,700 கம்ப்ளைண்ட், 6,696 கம்ப்ளைண்ட்ல 1,700 கம்ப்ளைண்ட் ஆன் ஜிப்ஸ் கிட்ட போகிறது. ஜிப்ஸ்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டெகிரிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளையன்ஸ் டிபார்ட்மெண்ட், ஜபத்தான் இன்டெகிரிட்டி அண்ட் பமாத்துஹான் ஸ்டாண்டர்ட், அதுதான். ஸோ அவங்களுக்கு வந்து 6,600 தான் வந்திருக்கு. இந்த 6,600 ரிப்போர்ட் என்னதை பற்றி கேட்டால் அந்த மாதிரி போலீஸ் ரிப்போர்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, இன்வெஸ்டிகேஷன் பேப்பர் திறக்காமல் வச்சிருக்கிறது, ஆளுங்களை போயிட்டு மிரட்டுறது, இதெல்லாம் வந்து ஜிப்ஸு கீழே போயிடும் அந்த ரிப்போர்ட்டு. ஸோ பட் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து நீங்கள் வந்து பல வருஷம் நீங்கள் நானா வந்து 2007 இதுக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஐபிசிஎம்சி போலீஸ் மேலே வந்து உங்களுக்கு வந்து சீரியஸான கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நாட் நெசசரிலி நீங்கள் ஜிப்ஸு கிட்ட போகணுன்ட்டு ஐபிசிசின்னு இப்போ ஒன்று இருக்குது. நாங்கள் என்ன சொன்னோன்னா இண்டிபெண்டன்ட் போலீஸ் கமிஷன் ஆஃப் போலீஸ் மிஸ்கான்டாக்ட்லா அப்படின்னு நம்ம சொன்னோம், ஐபிசிஎம்சின்னு சொன்னோம். ஸோ அதை மாற்றி இப்போ கவர்மெண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் கமிஷன் சொல்லி திறந்துருக்காங்க ஐபிசிசி. இவங்கள்ட்ட நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும், ஐபிசிசி மலேசியான்னு போட்டிங்கன்னா அது வந்துடும். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் கோ டு த. நம்ம என்ன சொல்கிறோன்னா போலீஸ் வந்து நம்ம அது ஒரு மதிக்கிறது, பட் அங்கேயும் பேட் ஆப்பிள்ஸ் இருக்காங்க, அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம். அண்மையில் நம்ம அந்த ஒரு கேர்ளோட கேஸ் கூட அப்படி தானே டேவிட் வந்துச்சு. ரிப்போர்ட் போன கேர்ளை போயிட்டு வந்து ரொம்ப இதாக பேசி அன்றைக்கி ஒண்டி அந்த ஐயோ வந்து சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த பிள்ளைக்கு வந்து அவங்க அந்த ட்ரக் இஃபெக்ட் கொடுத்த அந்த ஆளை வந்து நேரம் பிடிச்சி அவன் உள்ளுக்கு இருந்திருப்பான். அவன் வந்து நீ வந்து அந்த ஐபி திறக்காமல் ஐபியை க்ளோஸ் பண்ணி அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து தப்பிச்சிட்டான். ஈ வாஸ் ஜஸ்ட் கால் ஃபார் அ கிவன் ஸ்டேட்மெண்ட், ஆஃப்டர் தட் ஈ வாஸ் லெட் ஸ்காட் ஃப்ரீல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நோ யோர் ரைட்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய உரிமை வந்து உங்களுக்கு தெரியணும். நம்ம அப்படியே இது பண்ணி இங்கே வந்துட்டோம் டேவிட். ஸோ கடைசியாக நம்ம சம்மரைஸ் பண்ணுவோம். இந்த மேஜர் ரிஷஃபல் ஐஜிபி வந்ததும் அப்புறம் இப்போ சுஹைலி மாற்றணும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுஹைலிக்கு வந்து பார்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஐ திங்க் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் வந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வந்து இவரு கீழே வந்திருக்கு. யாரு கீழே? குமார், ஒரு தமிழ் ஆஃபீஸர் வந்திருக்காரு. எனக்கு என்னன்னா அதில் வந்து தொன்கு அகோங்கோட இன்புட் இருக்கலாம், பட் தரல, அவங்க தலையிட மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன்னா அவர் வந்து இதில் இருந்தார், ஜோஹர் போலீஸ் சீஃபாக இருந்தார். தொன்கு அவர் வந்து அகோங் ஆகிறதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, அப்படி நம்ம அவரோட தலையீடு இருந்துச்சுன்னா அயூப் கான் மேலே வந்திருப்பார். தன்ஸ்ரீ கொடுக்குறதுக்கு அவருக்கு இது கொடுக்கறதுக்கு நேரடியாக கொடுத்துருக்கலாம். பட் அது நினைக்கிறேன் அது இல்லை. இந்த இதில் வந்து போலீஸ் ஃபோர்ஸ்க்குன்னு அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் போட்டுடலாம் அப்படின்னு இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அவங்களோட போலீஸ் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சுரஞ்சய் அப்பெல்லாம் தேக்காண்டு தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ள உள்ள சுரஞ்சய் போலீஸ் இருக்கு, போலீஸ் அதுக்குள்ள தான் அவங்க ஆள் எடுக்க முடியும். ஸோ அதில் பார்த்தோன்னா நம்ம எம் குமார் முத்துவேல் அவர் வந்து இப்போ சிபிஓல ஜோஹர் சிபிஓ அவர் வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு சிஐடியை. ஸோ அது வந்து நினைக்கிறேன் எல்லாம் வந்து சந்தோஷப்படிப்போமே ஒரு இந்தியன்ஸ் வந்திருக்காருன்னு. பட் ஒரு இந்தியன்ஸை வச்சு பெரிய லெவலில் மேசிவ் லெவலில் என்கவுண்டரோ சரி இல்லை மேசிவ் லெவலில் சொஸ்மாவும் சரி பயன்படுத்துவாங்களோ ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரைம் ரேட்ஸ் வந்து க்ரைம் நடத்துறது வந்து இந்தியன்ஸ் ரொம்ப குறைவாக இருந்தாலும் ஜனத்தொகையில் நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்மளே காமிச்சிக்கிறோம் நிறையா. எப்படின்னா சோஷியல் மீடியாவில் பேசுகிறது, சோஷியல் மீடியாவில் காமிச்சிக்கிறது, இதெல்லாம் காமிக்கும் போது
அது அந்த வீடியோ உங்களுக்கு வெளியாகும் போது தான் அதை எடுத்து பிரஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. சில மற்ற இடத்துல வந்து அது நடக்கிறது இல்லை. இல்லை டிக்டாக்ல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவிழாவில் வந்து கேங் நம்பர் பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது, அப்புறம் வந்து கை காமிக்கிறது, கேக் வெட்டுறது, கத்தியை தூக்கி காட்டுறது. சி நம்ம போலீஸை ப்ளேம் பண்ணல. சம்டைம் போலீஸ் ஹேவ் டு டேக் ஆக்ஷன். எடுத்து தான் டிவிட் ஆகணும். இது ஓவரா போகுது பாருங்க. அண்மையில் கூட நீங்கள் ஒரு இறப்பு வீடியோ பார்த்தீங்கன்னா குரூப்லாம் வைரல் ஆனிச்சு. ஆமாம், கொடி இதுதான். இதனால தான் நம்ம அந்த ஸ்பெஷல் எபிசோட் பேசணும்னு சொல்றதுக்கு காரணம் வந்து இதுதான். வெரி வரிங். பொம்பளை பிள்ளைங்க உட்பட வந்து அவங்களுக்கு வந்து பெருமை கேங் பாட்டை போட்டுக்கிட்டு இது பண்றாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து சரியான ஒரு இதுல போல. பட் இது என்ன நடக்க போகுதுன்னா டிவி சொஸ்மா அரெஸ்ட் வரலாம், இல்லை என்கவுண்டர் வரலாம். ஸோ இல்லை அது வந்து அது இவர் வந்து செய்கிறாரு ஒர்கெஸ்ட்ரா பண்ணுவாருன்னு இல்லை. ஸோ ஃபேஸ் தான் வரேன் புட் த ஃபேஸ்லாம் இந்தியன்ஸ் சிஐடி அஃப்கோர்ஸ்லாம் எல்லாம் இவங்க கோ த்ரூ அவருக்கு தெரியும் டிவி இல்லை அவங்களுக்கு கோ த்ரூ பண்ணி தான் போவோம். பட் இருந்தாலும் வந்து அக்ரெசிவாக வரும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது ஐஎஸ் பொசிஷன் இருக்கிற பாலிட்டிஷியனோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது F2 இது நான் எப்படி பார்க்குறேன்னா, ஏன்னா நீ பார்த்தனா சதீஷ் ஒரு காலத்தில் வந்து பரமசிவம் ஏசிபி பரமசிவம் இப்போ நீங்கள் இப்போ பிஎம்ல பார்த்தோன்னா அவர் பேர் என்னது இறந்து மறந்த நம்ம நல்ல பேர் மறந்துட்டேனே. இங்கே பட்டூரில் வந்து சீமுனியாண்டி அவர் இன்னொருத்தர் இப்போ பிஎம்ல அவர் இறந்துட்டாரா? அவர் ஏசிபி ஒரு பேருனா இங்கே இருந்தாரா? நேஷன் கேட்டில் இருந்தாரா? அவரா பராம் தானே? இல்லை பராம் இல்லை, இன்னொருத்தர் இருந்தாருங்க. அவர்லாம் கௌபாய் இல்லாமல் கேங் ஸ்டாஷ்கி அண்ட் ஆஸ்க்னு வாங்களா. அவர் பேர் என்ன? நல்ல பேர் மறந்து சீமுனியாண்டி. சீமுனியாண்டி அவரும் இன்னொருத்தர் ஓகே எனக்கு தெரியும் பேரை மறந்துட்டு சாரி. இங்கே ஒரு நல்ல பேர் தெரியும். மாணிக்கமா அவங்களும் தான். இன்னொருத்தர் தான். பட் நீ பார்த்தனா பரமசிவம் இஸ் வெரி இருந்தாரு. எல்லாமே கேங்ஸ்டர்லாம் பயப்படுவாங்க. அவர் கில்லாங்கில் இருந்தார். கில்லாங்கிலேருந்து அப்புறம் டெபுட்டி ஆனார். அப்புறம் சீஃபாக வந்தார். ஸோ இட் டிட் வெரி குட். என்னன்னு பார்த்தோன்னா அவர் பேரை கட்டவே எல்லாம் பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவரை பார்க்கறதுக்கு எனக்கு தெரியல. இப்போ வர இந்த சிஐடி போஸ்ட் எடுக்கிறவர் முன்ன ஒருத்தர் இருந்தார். இப்போ நம்ம பண்ணாங்க தேவிகன் சொன்னோன்னா எல்லாம் பயந்து போயிருந்தாங்க. பட் நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு ப்ரோக்ராம் மாலை போட்டுக்கிட்டு அவர் வந்து அந்த மாதிரி அக்ரெசிவ் கிடையாது. நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லாமல் குமார் வந்து ஐ திங்க் இஸ் a serious man of இல்லை மேன் ஆஃப் த ஓகே. பட் அவங்களுக்கு இன்னும் தெரியல. பட் அதுக்கு நான் அவர் காமிச்சிட போறாங்க. அது காமிச்சு நம்ம பையனுங்களாம் பிடிச்சி. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா என்கவுண்டர் இஸ் த லாஸ்ட் ரிசார்ட். போலீஸ் கஸ்டடி என்கவுண்டர்லாம் வந்து அதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுதான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இல்லை இது இஸ் லாஸ்ட் ரிசார்ட் அது. பட் சொஸ்மா வந்து பாய்க்கிறது எனக்கு உடன்படலை. ஏன்னா இது இருக்கு, பினல் கோட் நிறைய இருக்கு. எல்லா தண்டனைக்கும் சொஸ்மாவோட பயங்கரமான தண்டனைலாம் இருக்கு. 302 இருக்கு, கொலை பண்ணிட்டா 304 இருக்கு, ஆயுத தண்டனை, நிறையா செக்ஷன் இருக்கு. பீனல் கோட்ல வந்து நிறையா இருக்கு. 20 வருஷம் 30 வருஷம் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நீங்கள் அதை பயிற்சி நேராக அவங்களை சார்ஜ் பண்ண தான் நம்ம சொல்கிறோம். தவிர நீ சிம்பிள் வே தூக்கி அங்கே போட்டுட்டு அப்புறம் நீ வந்து எவிடன்ஸை தேடுறது இட்ஸ் நாட் ரைட்லாம். இல்லை டேவிட், இது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்னீங்களே இப்போ இதுதான் நம்ம வந்து இது நம்மளுக்கு இது ஒரு வேலையாக போச்சு. சோஸ்மான பிடிச்சாலும் நம்ம போயிட்டு போராடுவோம், சுட்டுட்டாலும் போராடுவோம், கஸ்டோடியல் டெத்தோ நம்ம போராடுவோம். ஏன்னா நம்மளோட ஏன்னா நம்மளால் அது நம்ம இவங்கன்னு இல்லைல்ல, நாளைக்கு ஒரு மலைக்காரனுக்கு அது நடந்தாலும் நம்ம போயிட்டு போராட தான் போகிறோம். ஏன்னா சட்டப்படி ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு வந்து நீதிமன்றத்தில் தான் உரிமை இருக்குது. அதுவும் உக்குமன் கந்தும் கொடுத்தா தான். அப்படி அவன் தவறு செஞ்சுருக்கான்னு கோர்ட்டில் போயிட்டு அவனுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் வந்து ஒருத்தனோட உயிரை எடுக்கிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ காவல்துறைக்கு வந்து உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். டிவேட் நம்மளும் வந்து காவல்துறை மேலே வந்து நம்ம ரொம்ப இதாக ஃபோர்ஸ் பண்ணுறோம். பட் சம்டைம்ஸ் இவங்க பண்ணுறத வந்து டீல் பண்ணுறதுக்கு அவனுங்க என்ன நினைக்கிறானுங்கன்னா, ஒரு தமிழனோட மைண்ட் தமிழுக்கு தான் தெரியும், நீங்கள் போய்ட்டு அங்கே டீல் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பார்க்குறோம் டிவி, நம்ம கண்ணு முன்னாலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னென்ன நடக்குது, க்ரைம் ரேட் வந்து எப்படி போகுது. நம்ம ஆளுங்க என்ன ஓப்பனாக வந்து கத்தி எடுத்துகிட்டு கவுபாய் மாதிரி ரோட்டில் வந்து கத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. பிடிச்சி போடு, அதான் நம்ம ஸ்டார்ச் பண்ணுன்னு தான் சொல்லுவோம். சொஸ்மாவில் போடுறேன், சொஸ்மா போடாதீங்க. பட் யூ ஹேவ் டு சார்ஜ் தம் பிகாஸ் என்னோட வேலை அது நீங்கள் வந்து சரியாக செய்யுங்க. இல்லை அவன் காசு கொடுத்து வெளியே வந்துடுறான், ஐ மீன் காசு கொடுத்துனா லாயருக்கு காசு கொடுத்து ஃபைட் பண்ணி வெளியே வந்துடுறான்னா தென் யூ பில்ட் ஏர்டைட் கேஸ். அதுதான் வந்து போலீஸோடைய கிரெடிபிலிட்டியை வந்து அதிகரிக்கும். பட் ஒன் திங் நான் இன்னைக்கு காலையில் கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்தியாவில் ஒரு பெரிய இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. அஜித் குமார்ன்ற அடிச்சு கொண்டுட்டாங்க. 5 போலீஸ் ஆஃபீஸர் வந்து அடிச்சே கொண்டுட்டாங்க டேவி. பட் இந்த போராட்டம் நம்ம ஆரம்பிச்சதுலாம் நம்ம பல கட்டத்தில் போயிட்டு போராடி இருக்கோம்.
நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி போயிட்டு பார்லிமெண்ட் கமிட்டியில் வந்து நான் வந்து நான் ப்ரெசன்டேஷன்லாம் செஞ்சுருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ இந்த கஸ்டோடியல் டெத் வந்து குறைஞ்சிருச்சு. ஒரு 3 வருஷமாக கஸ்டோடியல் டெத் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முந்தி வந்து நம்ம பார்த்தோமா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு 2 வாட்டி. இப்போ வந்து போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா சொஸ்மாக தான் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குது. அடிக்கிறது வந்து இப்போ குறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உயிர் போடுறவங்களாம் அந்த மாதிரி கேசஸ்லாம் வர்றதில்ல, பட் இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ நான் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எப்படி சம்மரைஸ் பண்ண போகிறீங்க இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியன் ஆஃபீஸர்ஸ் இருந்தால் இந்த இந்தியன்ஸை வந்து டீல் பண்ண முடியும், இவங்க இந்த கிரைம் ரேட் வந்து இங்கே தான் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு வந்து இவங்க டீல் பண்ண முடியுன்ற ஒரு நோக்கத்தில் வந்து அவர் எடுத்து இது பண்ணியிருக்கலாம். இல்லை அது நான் ஏற்றுக்கிறேன் சதீஷ். ஒரு இந்தியன்ஸு அந்த சென்டிமெண்ட் தெரியும், அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் தெரியும்னு. பட் ஜோஹரில் வந்து கேஸ் ரேட் குறைஞ்சிருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கணும் சதீஷ். ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தா தான் தெரியும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியன்ஸ் இது பண்ணணுன்ட்டு ஒரு இந்தியன்ஸ் ஆஃபீஸரை போட்டு நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு எவன் கிடைக்கிறானோ திடீர்னு எனக்கு சுட்டுப்புட்டு கிடைக்கிற குண்டு குண்டாக கொண்டு போய்ட்டு சொஸ்மால போட்டோன்னா நியாயம் இல்லை நினைக்கிறேன். அது வந்து அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. சார்ஜ் தம் இன் தி கோர்ட் அதை தான் சொல்கிறோம். பீனல் கோர்ட் இருக்குது, ப்ரொஃபஷனலாக வேலை செய்யுங்க தான் சொல்கிறோம். அது பயம் வரும். ஸோ சில பேர் கண்டிப்பாக நீங்கள் கீழே காமெண்ட் பண்ணுவீங்க. காமெண்ட் பண்ணும்போது என்னோட கருத்து நீங்கள் கேட்டுக்கிட்டு காமெண்ட் பண்ணுங்க, பெட்டராக இருக்கும். என்ன நினைப்பாங்கன்னா, சொஸ்மா இருக்கிறது வந்து நல்லது, சொஸ்மா இருக்கணுன்றீங்க. ஸோ நேற்று ஒருத்தரை சுட்டாங்க, போன வாரம் வந்து கிளாங்கில் 2 பேரும் சுட்டாங்க, அதுக்கு முன்னே சுட்டாங்க, வட்டிக்கிறாங்க, கேங் நம்பரு கொடியை பிடிச்சிட்டு சுற்றுறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. சொஸ்மா பிடிச்சிக்கிட்டு தானே இருக்கான். ஏன் பைப்பிளில் யாரும் ஏன் வந்து நிற்கல? இது பார்க்க போனால் சொஸ்மா பிடிச்சி சொஸ்மா 2017 தான் சொஸ்மா ஃபுல்லாக பாய்ச்சானுங்க இந்த இதுக்கு கேங்ஸ்டரிசம்லாம் கும்பலாஞ்சு நாயத்தராஞ்சாங். அது வந்து ஆர்கனைசிங் கிரைம்ட்டு. பட் சின்ஸ் 2017-2016 இது மட்டும் கிரைம் இல்லைன்னு சொல்லுங்க, பிடிச்சி போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. பட் அதே டைம்ல வந்து போலீஸ் எப்படி செய்யணும்னா, போலீஸ் வந்து எல்லாத்துக்கும் நியாயமா இருக்கணும். இந்த கேங்கை விட்டுறது, அங்க வந்து கரப்ஷன் வாங்கிட்டு இவனை விட்டுறது, அப்ப அவனை இது பண்றது, இந்த கேங்க வாழ விடுறது, நீ ட்ரக்ஸ் வித்துக்கிட்டு கொஞ்ச நாள்ன்ட்டு. அப்புறம் பார்த்தா இவனை போய்ட்டு சுட்டு போட்டு இவனை சொஸ்மால பிடிச்சி போடுறது. அப்புறம் பார்த்தா இன்னொரு கேங் அங்கே உருவாகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தானே கேங் ஆக்டிவிட்டி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. நீ ஒரே டைமில் பன் கிராஸ் பண்ணுற, எல்லாத்தையும் பிடிச்சி முக்கியமான ஆள்லாம் பிடிச்சிட்டு நீ சுச்சி கொடுக்குறன்னா வேற. ஈவன் சொஸ்மாலே சில கேங்கை தானே பிடிச்சாங்க, சில கேங் ஆக்டிவாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்புறம் முடிஞ்சோன்னா இந்த ஃபேஸ் முடிஞ்சோன்னா இன்னொரு ஃபேஸ்க்கு வந்தாங்க, இந்த கேங்கை பிடிக்கிறாங்க, இந்த நம்பரில் உள்ள கேங்கை பிடிக்கிறாங்க, மற்ற கேங் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் issue. So இவர் என்ன செய்யணும்னா, கம் வித் ஒரு அஃப்கோர்ஸ்லாம் இந்தியன்ஸ்க்காக நீ இந்தியன்ஸை போட்டு வந்து இருந்தாங்கன்னு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வருத்தமான செய்தி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம சமுதாயம் அப்படி இருக்கு, நம்ம சமுதாயம் அப்படி இருக்கு. பட் இருந்தாலும் இவர் வந்து ஏதோ ஒன்று உருப்படியாக செஞ்சால் சரி, கொண்டு போய்ட்டு சொஸ்மா அனுப்பிட்டோம் என்கவுண்டரில் போட்டு சாவடிக்கிறது இருந்துச்சுன்னா we cannot take it லாம். எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நாட்டில் சட்டம் இருக்குது. சொஸ்மான்றது ஒரு சட்டம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் அது வந்து பங்களாதேஷ்கான பிடிச்சல 36 பேருக்கும் அவன் ஐசிஸ் டெரரிஸ்ட் யூஎஸ் மட்டும் பேசுகிறானுங்க, இந்தியா மட்டும் பேசுகிறானுங்க. அதே சட்டத்தில் இந்த கேங்ஸ்டர் சொல்லி போட்டு உள்ளுக்கு வைக்கிறது நியாயம் கிடையாது. அதை தான் நான் சொல்ல வரேன். இல்லை இது வந்து டிவேட் நீங்கள் ரொம்ப அழகாக சமரைஸ் பண்ணிட்டீங்க. சட்டம் இருக்குது, சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் நம்ம அவ்வளோதான். யூ ஃபாலோ த லா அண்ட் யூ சார்ஜ் பீப்புள் ஹாப்பி அபவுட் இட். சொஸ்மான்றது வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த 28 நாள் அன்ஃபேரான ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்ஃபேர்னஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களை வந்து விசாரணை இல்லாமல் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த லீகல் ப்ராசஸ் அது என்ன சொல்லுவாங்க, அதை நம்ம ஒரு நீதிமன்றத்துக்கு போகாமல் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு தராமல் ஒருத்தவங்களை வந்து என்ன டிடென்ஷன் சொல்லுவாங்க, அதை ரெஸ்ட்ரிக்டிவ் டிஸ்டென்ஷன், அது என்ன சொல்லுவாங்க, அந்த சொஸ்மா வந்து நம்ம எப்பயும் அதை சொல்லுவோம், அந்த விசாரணை இல்லாமல் அவங்க வந்து நீதி இல்லாமல் அவங்கள வந்து தடுத்து வைக்கக்கூடாது, அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ தட் இஸ் அவர் பாயிண்ட். சொஸ்மா வந்து நீங்கள் செக்யூரிட்டி ஆஃபென்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், நாட் ஃபார் தி சும்மா அவன் வந்து கேங் பாட்டு பாடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சொஸ்மா பண்ணாலும் பெரிய எக்கனாமி வேறு நடந்துகிட்டு இருக்கு டேவி. இந்த கேஸ் செட்டில் பண்ணுறதுக்கு இவ்வளோ வாங்கணும் அவ்வளோ வாங்கணும்னு சொல்லிட்டு லாயர்ஸ் சம்பாரிச்சுட்டு லாயர்ஸு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நமக்கு இங்கே வரலையா, ஒருத்தவங்களை ஸ்கேம் பண்ணி 20,000 வரையும் வாங்கிட்டு போயிட்டானுங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு கேட்டால் பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை, நான் யாருக்கு இல்லை. நம்ம நினைக்கிற அந்த கேங்ஸ்டரிசம் வந்து நம்ம தனியாக ஒரு பிக் டாபிக் இருக்குது, அதை நம்ம ஃபுல்லாக பேசணும், அன்றைக்கி ஃபுல்லாக பேசுவோம். சரி டேவி, கடைச்சி முடிச்சிடலாம். எவ்வளோ நேரம் ஆச்சுக்கோ? 1.5 மணி நேரம்.
இன்னும் ஒரே ஒரு சின்ன டாபிக் 10 மினிட்ஸில் அது வந்து 10 மினிட்ஸ்க்கு ஒரு தேவை இருக்காது நினைக்கிறேன். ஏன்னா வெரி சிம்பிளான கேஸ் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்ரா ஹைட்ஸில் வந்து கேஸ் பைப் வெடிச்சது நினைக்கிறேன் கொஞ்சம் பேர் மறந்துருப்பீங்க. அந்த டைமில் பரபரப்பாக போணுச்சு. அதோட ஏதாச்சும் மில்லியன்ஸ் கணக்கில் லாஸ், என்ன உயிர் போயிருக்கு, மில்லியன் கணக்கில் லாஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 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 கேஸ் இன்சிடென்ட் வந்து ரெப்போர்ட் ஒளியாகவும் காத்திருந்தோம். கடைசியாக ரெப்போர்ட் வந்துருச்சு. அதுக்கு முன்னே என்னென்னமோலாம் சொல்லியிருந்தாங்க, போய் நோண்டிக்கிட்டு இருந்தாங்க, வெடிச்சிருச்சு, மிஷின் வந்து எழுவி போயிடுச்சு, அப்படிலாம் கதைலாம் வந்துச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், நம்ம ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனில். அப்புறம் நிறையா ஜியோலஜிஸ்லேருந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், பெட்ரோனாஸ் இட் செல்ஃப் எல்லாமே போய்ட்டு கட்சியெல்லாம் நடத்தி கடைசியாக ஒரு ரெப்போர்ட் வந்திருக்கு சதீஷ். அந்த ரெப்போர்ட்டை பார்த்தா ஒரு பயத்தை உருவாக்குது. மேபி எல்லாத்துக்கும் வந்து ஒரு சிம்பிளாக இருக்கும், ஆள் பேர் நோண்டல, அதெல்லாம் வெடிக்கல, மண் ஹர்ட் மூவ்மெண்ட்னால தான் வந்து அந்த பைப் வந்து ஸ்பார்க் பண்ணி வெடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அது தெரியல, அது இன்னும் ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு ஒன்றும் வரல போகிறேன். பட் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கொடுத்த மேஜர் ரெப்போர்ட் வந்து யாரும் வந்து சபோதாச்சு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை யாரும் வந்து நோண்டல அந்த இடத்துலன்ட்டு. ஸோ அதில் தான் எப்படி வெடிச்சிச்சுன்னா மண் மூவ் பண்ணலன்ட்டு. அதுதான் பயத்தை உண்டாக்குது. அது யாராச்சும் நோண்டி வெடிச்சு இருந்துச்சுன்னா யாருக்கும் பயம் இருந்திருக்காது. ஏன்னா நோண்டிடுச்சு, இவன் இந்த இடத்துல போய் நோண்டி இருக்கான், நான் போனேன், இவனால தான் இது ஆவணிச்சு, இல்லை இந்த பர்டிகுலர் இந்த கம்பெனியால தான் இந்த பிரச்சனை ஆவணிச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஈஸியாக போயிருக்கும். பட் இப்போ என்னன்னா அதே சொந்தமாக வெடிச்சிருக்கு, மண்ணு மூவ் பண்ணு, அது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். ரைட்டா? நம்ம நாட்டில் வந்து எர்த்குவேக் இல்லை, சாயில் மூவ்மெண்ட். இங்க வந்து நீ பாத்துற சதீஷ் எர்த்குவேக் இல்லை, எப்படி அந்த மூவ்மெண்ட் நடந்திருக்கும்? ஏன் மூவ்மெண்ட் நடந்தா, ஒரு மூவ்மெண்ட் நடக்கும் போது பைப் பர்ஸ்ட் பண்ணுதான், அதோட குவாலிட்டி என்ன லெவலு, மெயின்டெனன்ஸ் என்னது? ஸோ இது எல்லாத்துக்கும் பொறுப்பு வந்து டைன் வந்து பெட்ரோனாஸ் வந்து அது ஃபுல்லாக இப்போ பெட்ரோனாஸுக்கு போயிட்டாங்க. இவ்வளோதான். கவர்மெண்ட் சூ பண்ண போனால் பெட்ரோனாஸ் தான் சூ பண்ணும். ஆமாம், ஏன்னா சப்போத்தாச்சு அங்கே இல்லை, அவங்க வீட்டில் உள்ளவங்களாம். அதெல்லாம் நினைக்கிறேன் கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு வீடெலாம் கட்டி கொடுக்குறாங்க, என்னமோ செய்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு மறைக்க பார்க்குறாங்க அதை. பட் என்ன சதீஷ், புத்ரா ஹைட்ல நடந்தது, வேற இடத்துல நடக்காது. என்ன காரணம் இருக்கு? மலேசியா பூரா அந்த லைனிங் ஓடுது. 2000 கிலோமீட்டர் என்னமோ உள்ள லைன் அது. இப்படி கிராசிங்கு இதுலேருந்து வருது, ஐ மீன் தாய்லாந்துலேருந்து வருது. அது ஒரு பயங்கரமான மேப்பிங் இருக்கு, போகுது, எல்லா இடத்துலையும் போகுது. ஸோ என்னன்னு சொல்றேன்னா, ஏய் கமான்லா, சம்திங் ராங் சம்வே. அந்த பைப்பிங் சிஸ்டமே அவுட்டா? ஒரு சத்தன் இயர்ஸ் என்னோடனே கீழே வச்சுக்க, கீழே வந்து தண்ணி ஊற்றுருக்குன்னு சொல்லுவாங்க சதீஷ். ஏன்னா இது வந்து இது நட்டது வந்து எத்தனை ஃபீட்டுக்கு கீழே நட்டுருக்காங்க சதீஷ்? 6 மீட்டருக்கு மேலே நினைக்கிறேன். கீழே அடியில் நோண்டி அது லேயர் போட்டு தான், அதுக்கு ஃபவுண்டேஷன்லாம் போட்டு தான் அதை செஞ்சுருக்காங்க, அது பைப்பிங்கு. தட் சம்திங் ராங். இப்போ வந்து நீர் ஓடிச்சு ஓடும் போது மண் சரிவு நடக்கலாம், மண் சரிவு இல்லாம போது கேஸ் ஒரு கம்ப்ரெஸரில் ப்ரெஷரில் போகும்போது பைப் ஆடலாம், அது பர்ஸ்ட் பண்ணலாம், எங்கே வேணால் நடக்கலாம் சதீஷ். அஃப்கோர்ஸ் ஒரு பஃபர் ஜோன் இருக்குது. இப்போ இருக்கிற புத்ரா ஹைட்டும் பஃபர் ஜோனில் தான் இருக்குது அந்த வீடுங்களும். அதே மாதிரி பைப்பிங் ஓடுற இடமும் எல்லா வீடு ஹவுசிங் ஏரியாலாம் பூந்து தான் போகுது. இது ஜலாம்பர் கோயில் பக்கத்தில் கூட தான் போகுது அந்த பைப்பு. அந்த பைப்பு ஜலாம்பர் பக்கத்தில் போகுது, இண்டஸ்ட்ரிக்கு பூந்து போகுது. சொல்லும் போதே நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எங்க வேணா வந்து பர்ஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும்னா, இந்த பயத்தை போக்கணும். நீ சொல்ல முடியாது, அது நடக்கும்போது பார்த்துக்கோமே, அப்படி நடக்காது, வாயால் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் வந்து ஒரு என்ன செய்யணும்னா, பெட்ரோனாஸை வந்து 2வது ஆடிட் பண்ண சொல்லணும், டெக்னிக்கல் ஆடிட் பண்ண சொல்லணும், ஃபோரன்சிக் ஆடிட் பண்ண சொல்லணும். பைப்பிங் ஏன் வந்து போணுச்சு, உண்மையான ரெப்போர்ட் எடுக்கணும், எப்படி இது நடந்திருக்கும், எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வந்து அட்லீஸ்ட் சொல்லணும். இதுக்கு அந்தாண்ட இந்த இன்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணணும் சதீஷ். இதான் சதீஷ் நம்மளுக்கு. ஓகே டேவிட், இது வந்து அதை நீங்கள் சொன்னீங்க, ரைட்டாக சமம் பண்ணிட்டீங்க. ஐ மீன் கேஸ் பைப்பு முடிக்கிறதுக்கு முன்னால் கடைசியாக ஒன்று டேவிட், நேற்று வந்து நம்ம இன்றைக்கி 2ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1ஆம் தேதி வந்து நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தங்கு மைமனுடைய இது வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம போன எபிசோடில் அதுக்கு 91 ஜுடிஷியரி பற்றி நம்ம பேசணும். ஜுடிஷியரி இஸ் அண்டர் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். நீங்கள் போய்ட்டு அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். நம்ம ஏன் ஜுடிஷியரினா என்னென்னா, இந்த நீதித்துறை வந்து ஒரு பெரிய, ஏன்னா இது வரைக்கும் வந்து புது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணல. நார்மலி சீஃப் ஜஸ்டிஸ் போகிறப்ப கோர்ட் ஆஃப் அப்பீல் பிரசிடென்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கும் இது முடிஞ்சிருச்சு. ஸோ 2 பேருக்கும் ஒரே டைமில் முடியுது. இது வரைக்கும் அப்பாயிண்ட் பண்ணல. கேட்டதுக்கு அன்வார் சொல்கிறாரு, லாபி பண்ணாதீங்க, இப்போ என்னமோ சீஃப் ஜட்ஜ் லாபி பண்ண மாதிரி இவங்க பேசுகிறாங்க. அது வந்து நம்ம, ஆனால் இதே அன்வார் 2 வாட்டி வந்து 3 வாட்டியில் அசாம் பக்கியோட கான்ட்ராக்ட் வந்து ரினியூ பண்ணிட்டாரு. சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடியே சொல்லுது,
ஏன்னா வந்து ஜுடிஷியரி மேலே வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. நீங்கள் அந்த பழைய இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் இதை பற்றி சொல்கிறோன்ட்டு. ஆனால் அதை செய்யலை. ஸோ இதை நம்ம வந்து we have to look at it very objectively. என்ன நடக்குது நாட்டில்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜுடிஷியரி நம்மளுடைய கடைசி இந்த மக்களாட்சி இதில் வந்து கடைசி தூண் வந்து ஜுடிஷியரி தான். அது சரிஞ்சிச்சுன்னா வந்து மக்களாட்சியே வந்து சரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வி ஆர் வெரி கான்சர்ன். இந்த தங்கு மைமன் போகிறதுக்கு முன்னால் ஒரு அருமையான தீர்ப்பு வர கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா இதனால தான் வந்து தங்கு மைமனோட இதை வந்து நீடிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் சட்டப்படி போகிறாங்க. கான்ஸ்டிடியூஷன் ஃபாலோ த கான்ஸ்டிடியூஷன் இதுதான். அதில் வந்து லோசியோங் கேஸ் வந்து ஒன்று. ஆமாம், அவங்க தான் சொன்னாங்க கான்ஸ்டிடியூஷன் இஸ் வெரி கிளியர். பேரண்ட்னா இது வந்து இதுக்கு மேலே வந்து லோசியோ அவங்க மாதிரி இன்னொரு கேஸ் வந்து வராது. அப்பா கொண்டு போயிட்டு மதம் மாற்றிட்டான் அதெல்லாம் வந்து வராது. பிகாஸ் ஷி மேட் இட் வெரி கிளியர். அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு கான்ட்ரவர்ஷியலான தீர்ப்புலாம் கொடுத்தனால தான் வந்து ஷி இஸ் நாட் இன் குட் புக் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று கொடுத்தது வந்து பிஏ இந்த நோட்டீஸ் கொடுக்கணுன்ற அந்த இது இருக்குல்ல. ஆமாம், இது அன்கான்ஸ்டிடியூஷனல் நோட்டீஸ்லாம் கொடுக்க தேவையில்லை. செக்ஷன் 10 ஆஃப் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு ரைட் ஆகுது பெர்மிட் பொறுப்பான அவாமுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ லிவிங் வித் அ பேங்க்லாம். ஸோ அவர் டீப்பஸ்ட் அப்ரிஷியேஷன் ஃபார் தங்கு மைமூன், யங் அஹமத் அரீஃப் தங்கு மைமூன். ஸோ ஐ ஹோப் மலேசியா ஜுடிஷியரி வந்து நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். டிவி சரி சதீஷ், நான் நினைக்கிறேன் நிறையா பேசிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் நிறையா பேசிட்டோம். நான் அஜித் குமார் பற்றி பேசலாம் நினச்சேன். இந்தியாவில் நடந்தது அது குவாய்ட் சீரியஸான இது அடிச்சு டிவி. ஸோ அது வந்து எப்படின்னா ஓகே அடித்து சாவடிச்சிட்டாங்க. இது நம்ம நாட்டிலே நடந்திருக்கு இல்லை. பட் என்ன ஒரு கவலையாக இருக்குன்னா அந்த ஸ்டேட்டஸ்லாம் ஒரு பணக்காரன்னா அவனோட லெவல் வேறு, ஒரு ஏழைப்பட்டவங்கன்னா என்ன வேணா சொல்லலான்ட்டு பேச்சு என்னை கேட்டனா வந்து இன்வெஸ்டிகேஷனும் இன்வெஸ்டிகேஷன் செஞ்சாங்க. இது அந்த கோல் வந்து அவங்க வயசானவங்க பாரு, அவங்க வீல் சேரில் நான் அவங்கள குற்றச்சாட்டு சொல்ல, வீல் சேரில் போகிற அளவுக்கு அவங்க வீல் சேர் எடுக்க போனவங்க தான் அந்த காடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க. பட் வந்து அதில் கோல் வச்சிருக்காங்களா இல்லை மறந்து எங்காச்சும் வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஸ்கேனிங் சென்டருக்கு அதுக்கு முன்னால் போயிருக்காங்க. ஆமாம், இது ஸ்கேனிங் பண்ணுறப்ப கழட்டி கொடுக்க நம்ம நகலாம் அங்கே வச்சாங்களான்ற இல்லை என்ன தெரியாமல் பாரு ஒரு உயிர் போயிடுச்சு. டிவிட் அதில் வேர்ஸ் என்ன சொல்லுங்க, அந்த போலீஸ் ரிப்போர்ட்டே இல்லை, அஃபிஷியல் ரிப்போர்ட்டே பண்ணல, இல்லாமல் செஞ்சு போலீஸ் ரிப்போர்ட் இல்லாமல் அவங்க போயிட்டு சொன்னதுக்கு ஓகே நான் அவங்க விசாரிக்கிறேன்ட்டு போலீஸ் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் இல்லாமல் ஒரு மனித உயிருக்கு மரியாதை பண்ணாமல் கொண்டு போயிட்டு தோட்டத்தில் அது ஏதோ ஒரு கவுன்சிலர் தோட்டம் கவுன்சிலர் தோட்டம் இல்லை அது முடிஞ்சு வந்து அந்த கோயிலில் வந்து கோயில் தான் வந்து பார்த்தவங்க எல்லாத்தையும் போ சாமி கும்பிட தானே வந்த போன்ட்டு அந்த மாதிரி அடிச்சு பைப்லாம் உடஞ்சி மனிதனா இவனுங்களாம் என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அது வந்து பெரிய ஸ்பாக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த எலெக்ஷன் பீரியட் வேற இவன் இருந்தாலும் நம்ம சொல்லுங்க ஸ்டாலின் இமிடியட்லியா ஒரு கால் பண்ணி அதெல்லாம் ஸ்டாலின் நமக்கு தெரியும் டேவிட். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுங்களை இப்போ தான் இதெல்லாம் இஷ்யூ இது. ஏன்னா இதே வந்து ஸ்டாலின் வந்து இவருக்கு செஞ்சார், எடப்பாடி வந்து இதாக இருக்க அந்த ஃபெலிக்ஸ் ஜெயராஜ்ன்ட்டு 2 அப்பா அம்மா அவனை அடிச்சு கொண்டாங்க. அப்போ போலீஸ் அது திரும்ப கடை திறந்ததுக்கு எம்சிஓ காலத்தில் கடை திறந்ததுக்காக அடித்தாங்களா. இப்போ அது டிஎம்கேக்கு வருது. ஸோ ஆனால் அது மனிதாபிமான தட்டத்தனம் இல்லை, போலீஸ் அந்த லெவலுக்கு போகக்கூடாது. நினைக்கிறேன் மலேசியாவில் அது வந்து இப்போ கொஞ்சம் குறவாக இருக்குது. இல்லைன்னு இல்லை, இப்போ ஜெயிலில் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் எல்லா இடத்துலையும் இது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை சொல்லி மீண்டும் உங்கள் கூட அந்த ஸ்பெஷல் எபிசோடு மறந்துடாதீங்க. செம்பாம்பொக்கோ ஸ்பெஷல் எபிசோட் கேங்ஸ்டர், ஒரு இதே கேங்ஸ்டர் பற்றி பேச போகிறோம். தென் அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனை பற்றி அது முக்கியமானது. பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க எஸ்பெஷலி வந்து வெயிட் பண்ணுங்க, நம்ம வந்து அது கொஞ்சம் பப்ளிசிட்டிலாம் பண்ணுவோம். தயவு செஞ்சு அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றவங்கள்ட்டையும் சொல்லுங்கள் அதை பற்றி. ஏன்னா பிள்ளைங்களை டாக்டர் ஆக போகணுன்ற பிள்ளைங்களுக்கு அந்த கனவு இருந்துச்சுன்னா இதை பாருங்கள். இந்த திட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க வந்து டாக்டர் ஆகும். அவங்க வந்து அந்த மேக்ஸிமம் அது 90% போயிடுவாங்கன்றது வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. எஸ், அவ்வளோதான். மீண்டும் சந்திப்போம். செம்பாம்பொக்கோ அரட்டை மரம்.